நம்ம எல்லாருக்குமே பேட்மேன் ஒரு சூப்பர் ஹீரோங்கிற விஷயம் தெரியும். ஆனா இவர் மூலமா உருவாக்கப்பட்ட ராபின் சொல்லப்படக்கூடிய இன்னொரு சூப்பர் ஹீரோ பத்தி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான வீடியோல 2018 ஒரு ஆக்ஷன், கிரைம், ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன டைட்டன் சீரிஸோட முழு கதை விளக்கத்தை பார்க்க போறோம். மொத்தமா இந்த சீரிஸ்க்கு 4 சீசன் இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது முதல் சீசன். குறைஞ்சது இந்த வீடியோவுக்கு ஒரு 5000 லைக்குக்கும் மேல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 2 நாளைக்குள்ளேயே செகண்ட் சீசனையும் அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதை வெறும் சண்டை சம்பந்தப்பட்ட படமா மட்டுமே இருக்காது. ஃபேண்டசி வேணுமா ஃபேண்டசி இருக்கு, கிரைம் வேணுமா கிரைம் இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் அதுவும் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். கூடவே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல ஒரு வயசு பொண்ணு இரவு நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு சர்க்கஸ கவனிக்கிறா. நேரா உள்ள வந்து கவனிக்கும் போது ஒரு ஃபேமிலியை சேர்ந்த 3 பேரு ஒரு பக்கம் ஊஞ்சல் கயிறுல இருந்து மறுபக்க ஊஞ்சல் கயிறுக்கு தாவி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அந்த கயிறு மட்டும் டப்புன்னு அருந்து கீழே விழுந்துரும். பாவம் இதுல அம்மா அப்பா 2 பேரும் தவறி விழுந்து இறந்து போயிடுவாங்க. கடைசியா அந்த சின்ன பையனை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு கண்ண முழிக்கிறா. பார்த்தா இது எல்லாமே வெறும் கனவு. சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு அம்மா வந்துட்டாங்க. ரேச்சல் உனக்கு என்னாச்சு? மறுபடியும் அதே கெட்ட கனவா? ஆமாமா, சர்க்கஸ்ல அந்த குட்டி பையனை பார்த்த அடிக்கடி எனக்கு இதே மாதிரியான கனவு மட்டும் தான் திரும்ப வந்துட்டு இருக்கு. சரி சரி ஒன்னும் ஆகாது, நீ மறுபடியும் கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. அம்மாவும் ரேச்சலோட அரை கதவை லாக் பண்ணிட்டு கிளம்பும் போது எக்கச்சக்கமான சிலுவைகள் வைக்கப்பட்டிருக்க விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுவாங்க. அதுல ஒண்ணு தொப்புன்னு கீழே விழும். இந்த இடத்துல அப்படியே டைட்டில போட்டு சீரிஸும் ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்து சீன் இப்ப டெட் ரைடுக்கு போகுது. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. காருக்குள்ள நம்ம ஹீரோ உட்கார்ந்திருக்கான். உண்மை சொல்ல போனா இவன் ஒரு டிடெக்டிவ். கையில ஒருத்தரோட கேஸ் ஃபைல் இருக்கு. ஒரு பொண்ணை கடத்தி அந்த புள்ளைய டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கானுங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காம போனதால அந்த பைப்புள்ள ரொம்ப ஈஸியாவே கேஸ விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். இருந்தாலும் நம்ம கிரேஸனால இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல. எப்படியாச்சும் அந்த மொட்டை பையனை திரும்ப கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு இடமா அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம ஹீரோ தன்னோட கார்ல ஒரு சூட்கேஸ் வச்சிருப்பான். அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதையே தெளிவா காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறமா நேரா தன்னோட ஆபீஸ்க்கு வரும்போது அங்க எமிலான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புது ஜூனியர் வேலைக்கு சேர்ந்திருக்கா. நேரா ஹீரோ கிட்ட வந்தவ, சார் நம்ம விசாரிக்க போற கேஸ் என்ன? இந்த பாரு, அரசாங்கம் வேணா நீயும் நானும் ஒன்னா வேலை பார்க்கலாம்னு சொல்லிருக்கலாம். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை தனியா பாத்துக்கிறேன். அட, இந்த ஹீரோ சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போலன்னு இவ ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்கா. அடுத்து ரேச்சலை காட்டுறாங்க. இவதான் நம்ம கதையோட ஹீரோயின். அம்மா ஒரு நர்ஸா வேலை பாக்குறாங்க. சோ வேலைக்காக வெளியில கிளம்பும் போது, அம்மா என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? ரேச்சல், என்ன பேசிட்டு இருக்க? நீ என்னோட பொண்ணு, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இல்லம்மா, என்ன பார்த்தனா என்ன பார்த்து கிடையாது, எனக்குள்ள இருக்க அந்த தீய சக்தியை பத்தி பேசிட்டு இருக்க. ஐயோ செல்லம், அத பத்தி யோசிக்காதன்னு சொல்லிருக்கல. வா கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலான்னு இவ கைய பிடிச்சுக்கிட்டு மண்டிட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாங்க. ஒரு கோவத்துல ரேச்சலோ நிறுத்துங்கன்னு சொல்லி கத்துவா. அப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் ரேச்சல் உடம்புக்குள்ள இருந்த அந்த தீய சக்தி வெளியில வந்துட்டு திரும்ப அவ உடம்புக்குள்ளேயே போற விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுவாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இதை வேணும்னு பண்ணலன்னு சொல்லிட்டு நேரா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு வரும்போது மொட்டை பையன் ஒருத்தன் அம்மாவை துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சிருக்கான். ரேச்சல், ஒரு வழியா நீ என் கண்ணுல மாட்டிட்ட. வேணா, என் அம்மாவை எதுவும் பண்ணாத. ஏது உங்க அம்மாவா? ஓ, இவன் உன்கிட்ட உண்மையை சொல்லலையா? நீ நினைக்கிற மாதிரி இந்த ரோசா உன்னோட உண்மையான அம்மா கிடையாது. அழுதுகிட்டே ரோசாவும், ஆமா இவன் சொல்றது உண்மை, இருந்தாலும் நான் உன்னை என்னோட சொந்த பொண்ணாதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பேசும்போதே மொட்டை பையன் உள்ள போந்து துப்பாக்கி வச்சு அம்மாவை சுட்டு கொன்னுட்டான். ரேச்சலால இத பார்த்து பொறுக்கவே முடியல. ஒரு நிமிஷம் தான் கட்டுப்பாட்டை இழந்து அவளுக்குள்ள இருந்த அதீத சக்தி வெளியில வரும். ஓடி வந்து மொட்டை பையனுக்கு ஒரு அட்டி, பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுவான். இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்தன்னு ரேச்சல் பேக தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ ஒரு குற்றவாளியை தேடிட்டு இருந்திருப்பால. ஒரு வழியா இன்னைக்கு அவன் கண்ணுல மாட்டிட்டான். அவசர அவசரமா அங்க இருக்க பெட்டியை திறக்கிறான். இதே டைம்ல வந்த கிரிமினல்ஸ் எல்லாம் போதை பொருளை கைமாத்திட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ல ஹீரோ அந்த இடத்துக்கு வருவான். இவனோட உண்மையான பேரு யாருக்கும் தெரியாது. இந்த முகமுடி காஸ்டியூம் போட்டா போதும், பாக்குற எல்லாருமே இவனை ராபின் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா தரையில புகவடியை போட்டு சுத்தி இருக்க ஒவ்வொருத்தனையும் அடி பொழந்து கட்டுவான். இந்த கேப்ல மொட்டை மட்டும் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுவான். நம்மால் சும்மா கிடையாது. கார் கண்ணாடியை உடைச்ச வெளியில இழுத்து போட்டு நங்கு நங்குன்னு மிதிச்சு அவனோட கதையும் முடிச்சுட்டான். அடுத்த நாள் காலையில விடியுது. சூட்ல இருந்த ரத்த கரைகள் எல்லாம் தொடச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மறுபடியும் தன்னோட ஆபீஸ்க்கு வருவான். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹெட் மத்த டிடெக்டிவ் எல்லாம் கூப்பிட்டு, இந்த பாருங்க, நேத்து நைட்டு மறுபடியும் இந்த ராபின் பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஒரு சில கிரிமினல்ஸ் எல்லாம் போதை பொருளை கைமாற்றும் போது அவங்கள உள்ள பூந்து தாக்கிருக்கான். இதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. என்னதான் ராபின் கெட்டவங்களை அழிச்சு நல்லது பண்ணாலும் கூட அதுவும் ஒரு தப்பு தான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எப்பாடுபட்டாச்சும் அந்த ராபினை தேடி கண்டுபிடிங்க. இன்னொரு பக்கத்துல தனியா வந்த ரேச்சல் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு அக்கா பக்கத்துல வந்து, செல்லம் நீ பாக்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க, இரவு நேரத்துல இந்த வெளி உலகம் ரொம்ப ஆபத்தானது, என் கூட வாமா, பக்கத்துல பணமே கொடுக்காம தங்குறதுக்கான நிறைய ரூம்ஸ் இருக்கு, அங்கடி பாதுகாப்பா இருக்க முடியும். அடாடா, அக்கா எம்பிட்டு நல்லவங்களா இருக்காங்கன்னு ஒரு தைரியத்தோட ரேச்சல் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சுத்தி இருக்க ஒரு சில கண்ணாடிகளையும் தண்ணீரையும் பார்க்கும்போது அந்த பிரதிபலிப்புல நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய சக்தி பேச ஆரம்பிக்குது. ரேச்சல் அவளை நம்பாத, உன்னை ஒருத்தங்கிட்ட வைக்க போறா, அப்பதான் சந்தேகம்
சந்தேகத்துல ரேச்சலும் முன்னாடி பாப்பா கூட வந்த அக்கா காரி தூங்குறதுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருப்பால. ஆனா இங்க கார் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கா. உடனே உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தி இப்ப நீ ஓடுறத தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அப்புறம் என்ன உயிர் பயத்துல ரேச்சல் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடுவா. கரெக்டா வழியில ஒரு போலீஸ் கார் போயிட்டு இருக்கு. ஐயோ அந்த வண்டியை மட்டும் மிஸ் பண்ணிட்டா. நாம இந்த அக்கா கிட்ட வசமா மாட்டி பொண்ணு கால்ல கிடக்குற செப்பல் எடுத்து டப்புன்னு கார் கண்ணாடியில ஒரு அடி. அடியே போலீஸ் வண்டியவே நீ அடிச்சிட்டியா, ஏன் கூட வான்னு சொல்லிட்டு அவளை அலேக்கா தூக்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்ப ரேச்சல் கிட்ட பேசி உண்மையை வாங்குறதுக்கான பொறுப்பு நம்ம ஹீரோ கிட்ட ஒப்படைக்கப்படுது. உள்ள வந்து அடுத்த நிமிஷமே ரேச்சலுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவ தன்னோட கனவுல அடிக்கடி சர்க்கஸ்ல தான் அம்மா அப்பாவை இழந்த ஒரு சின்ன பையனை பாத்திருப்பால. அச்சஸ்ல அதே மாதிரிதான் நம்ம ஹீரோ இருக்கான். சோ சந்தேகத்துல ரேச்சலும், சார் உங்களை எனக்கு தெரியும், உங்க அம்மா அப்பா சர்க்கஸ்ல இறந்து போயிட்டாங்கல்ல. ஒரு நிமிஷம் ஹீரோ பதிலே பேச முடியாம வாயடிச்சு போயிடுவான். கட் பண்ண அடுத்து கோரின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து கண்ண முடிக்கிறா. இவளை ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். காரை ஓட்டிட்டு வந்தாலும் சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டான். ஆனா கண்ண முழிச்ச கேடி பொண்ணுக்கு தான் யாருங்கிற எதுவுமே ஞாபகத்துல இல்ல. காரை செக் பண்ணி பார்த்தா யாரோ துப்பாக்கியால சுட்டதுக்கான நிறைய தடயங்கள் தெரியுது. அது மட்டும் கிடையாது, கார்ல வந்த ஒரு சில பேரு துப்பாக்கி வச்சு மறுபடியும் நம்ம கேடி பொண்ண கொல்ல பாக்குறானுங்க. பயந்து போனவ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு பக்கத்துல இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடி வந்துருவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்க பாத்ரூம் கிட்ட ஒதுங்குறவ தான் கொண்டு வந்த பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கும்போது கேடி பொண்ணு போட்டோ வச்சு எக்கச்சக்கமான டூப்ளிகேட் பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. தாஸ் ஆல்பைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டலோட இன்விடேஷன், கடைசியா ஒரு சின்ன சாவியும் இருக்கு. இப்ப கேடி பொண்ணுக்கு தான் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாகணும்ல. சோ நேரா ஹோட்டலுக்கு வந்ததுமே அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்டும், மேடம் நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஹோட்டலுக்கு வரவே இல்ல, என்னாச்சு உங்களுக்கு? சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆமா என்னோட ரூம் எங்க இருக்கு? அட சும்மா காமெடி பண்ணாதீங்க, இந்த பில்டிங்கோட கடைசி ஃப்ளோரே உங்களோட தான். சரி நீ இப்ப நேரா ரூம்குள்ள வந்தவ ஒரு போனை கவனிக்கிறா. செக் பண்ணி பாக்கும்போது கேடி பொண்ணு ஒருத்தன் கூட போட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதே டைம்ல கபாடுக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தமும் கேக்குது. டக்குன்னு திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. யோ யாரியா நீ, எப்படி இங்க வந்த? பதில கவனம் பாருங்க. நம்ம மேடம் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே, நீங்க தான் என்ன அடிச்சு கட்டி போட்டீங்க. எது நானா? எதுக்காக? நீங்க ஒரு முக்கியமான பொண்ணை தேடிட்டு இருக்கீங்க. அப்படியா? யார் அந்த பொண்ணு? அட அத பத்தி எனக்கு முழுசாலாம் தெரியாது. சரி போனது போகட்டும், இந்த போட்டோல என் கூட இருக்கானே இவன் யாரு? ஓ இவரா? இத சொல்றான் பாருங்கன்னு பேசினபடியே கத்திய வச்சு கட்டி இருக்க கயிறை அறுத்துட்டு இவ கூடயே சண்டை போட வருவான். கேடி பொண்ணுக்கு என்னமோ பழசு மறந்து போனாலும் கூட சண்டை போடக்கூடிய திறமைகள் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. கடைசியில ஓங்கி தாங்கி ஒரு குத்து குத்துவா பாருங்க. ஒரு சாதாரண பொண்ணுக்கு எந்த அளவுக்கு பலம் இருக்குமோ அதை விட 10 மடங்கு இவளுக்குள்ள பவர்ஸ் இருக்க மாதிரி தெளிவா தெரியுது. இந்த பாரு இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா அவனோட பேரை சொல்லு. மேடம் அவன் பேரு கான்ஸ்டன்டைன், ஃபோமியோ கிளப்போட ஓனரே அவன் தான். அவ்வளவுதான். டப்புன்னு அவன் கழுத்தை உடைச்சிட்டு கேடி பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கத்துல ரேச்சல் ஹீரோ கிட்ட, உங்க அம்மா அப்பா கயிறுகள்ல இருந்து தவறி கீழே விழுந்த விஷயத்த நானே பார்த்தேன். எனக்கு வந்தது கனவா இருக்கலாம், ஆனா அந்த கனவுல பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிஜம் போல இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க, கனவுல பார்த்த அதே ஆள்கிட்ட நான் திரும்ப வந்திருக்கேன். அப்படின்னா உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். என் அம்மாவை ஒருத்தன் கொண்டுட்டான். இவளோட வார்த்தைகள்ல உண்மையை புரிஞ்சுக்கிட்டவன் ரேச்சலோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்ட. வெயிட் பண்ணு, நான் விசாரிச்சுட்டு திரும்ப வரேன். இல்ல என்ன தனியா விட்டு போகாதீங்க, என் கைய தயவு செஞ்சு லாக் பண்ணுங்க. எனக்குள்ள இருக்க தீய சக்தி எப்ப வேணா என் கட்டுப்பாட்டை மீறி போகலாம். ஆனா ஹீரோ பேய் பிசாசுங்கிற விஷயத்த நம்புற ஆள் கிடையாது. சோ அதனால கதவை லாக் பண்ணிட்டு அமைதியா வெளியில வந்துருவான். அப்ப கரெக்டா உள்ள வந்தா இன்னொரு போலீஸ்காரன், ரேச்சல் நீங்க தனியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மத்த குட்டி பசங்க இருக்கக்கூடிய அதே அறைக்கு உங்களையும் கூட்டிட்டு போறோம், என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல ரேச்சலை கூட்டிட்டு போயிடுவான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ திரும்ப அங்க இருக்க ரூம்குள்ள வந்து பாக்கும்போது ரேச்சல் இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சு இப்ப அவளை தேடி கொஞ்சம் கொஞ்சமா கீழே ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கத்துல என்னடானா போலீஸ்காரன் ஊசியை போட்டு ரேச்சலை மயங்க வச்சு அவளை கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல அங்க வந்த ஹீரோ அந்த காரோட நம்பர் பிளேட்டை பாத்துட்டான். இருந்தாலும் ஒருத்தன் ரேச்சலை கடத்திட்டு போறாங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு ஆளு போலீஸ்கார திருடிட்டு போறாங்கிற விஷயத்த மட்டுமே இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். இதுக்கடையில கேடி பொண்ணு ஃபோமியோ கிளப்புக்கு வந்திருப்பா. முன்னாடியே இந்த இடத்தோட பாஸான கான்ஸ்டன்டைன் நிக்கிறான். உடனே கேடி பொண்ணு, நான் யாரு, என் கூட எப்படி நீ போட்டோ எடுத்திருக்க? தோடா என்ன கதை விட்டுட்டு இருக்கியா? நீயாவே என்கிட்ட வந்த, கட்டி பிடிச்ச காதல் வசனங்களை பேசுன. ஏன் 2 பேரும் பெட்ல ஒன்னா கூட இருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு பொண்ணுக்காக நீங்க எல்லாரையுமே எதிர்க்க ஆரம்பிச்சுட்ட. புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நீ தான் என்ன கொல்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி வச்சியா? ஆமா செத்து போடின்னு துப்பாக்கி வச்சு டப்புன்னு சுடுவான். தோட்டா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு பயத்துல கேடி பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து அதீத பவர் டக்குன்னு வெளியில வரும். இது மூலமா தோட்டா உடம்புல பறதுக்குள்ளேயே அது அப்படியே உருகி காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடும். அது மட்டும் கிடையாது, கேடி பொண்ணு தனக்குள்ள இருக்க நெருப்பு பவரை பயன்படுத்தி அங்க இருந்த ஒட்டுமொத்த பேருமே எரிச்சு விட்டா. அடடா நமக்குள்ள இவ்ளோ பவர்ஸ் எல்லாம் இருக்கான்னு இவளே வாய பழகுறா. அதுக்கப்புறமா டேபிள்ல ஒரு பொண்ணோட போட்டோவை கவனிக்கிறா. எடுத்து பாக்குறப்பதான் தெரியுது அது நம்ம ரேச்சலோட போட்டோ. அப்படின்னா இந்த பொண்ணுக்காக தான் நம்ம இந்த கான்ஸ்டன்டைனையே எதிர்த்திருக்கோம் போலங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தன்னை பத்தின உண்மைகளை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப இவ ஒரு பக்கத்துல ரேச்சலை தேட ஆரம்பிக்கிறா. அடுத்து மயக்கத்தை விட்டு கண்ணமுடிச்ச ஹீரோயின் தான் எங்க இருக்குன்னு பாக்கும்போது ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்குள்ள சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ரேச்சலோட அம்மாவை சாகடிச்ச அதே மொட்டை பையன் இங்க வந்திருக்கான். நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உண்மையாவே நீ ஒரு அப்பாவி. ஆனா உனக்குள்ள இருக்க அந்த தீய சக்தி அது சபிக்கப்பட்ட ஒண்ணு. இப்பவே அதை அழிச்சாகணும். எது அழிக்க போறியா? யோ நான் அப்பாவியா? என்ன எதுவும் பண்ணாதுன்னு பயப்புள்ள அழ ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல கடத்தல் போலீஸ் வெளியில யாராவது வராங்களா இல்லையான்னு கண்காணிச்சிட்டு இருப்பான்.
அப்ப டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பார்க்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டுட்டு ரேச்சல ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கிறான். அப்ப மறுபடியும் உயிர் பயத்தால ரேச்சல் உடம்புக்குள்ள இருந்த அந்த தீய சக்தி டக்குன்னு வெளியில வந்து மொட்டை பையனை அல்லேக்கா தூக்கி லட்சக்கணக்கான பூச்சிகளை உள்ள அனுப்பி அவனோட உடல் பாகங்களை செதைச்சு அதே இடத்துல ரொம்ப கொடூரமா கொண்டுட்டு திரும்ப ரேச்சல் உடம்புக்குள்ளேயே போயிடும். இவன் கத்தன சவுண்ட கேட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். ரேச்சல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா எப்படி இவன் இறந்து போனாங்கிற விஷயம் புரியாம அவசர அவசரமா அந்த புள்ளைய காப்பாத்திட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ரேச்சல் ரொம்ப நேரமா அமைதியா இருக்க, நீ உண்மையை சொல்லி ஆகணும். அந்த முட்டையை யாரு சாகடிச்சா? இங்க பாருங்க, எனக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த தீய சக்தி தான் நடந்த எல்லாத்துக்குமே காரணம். இவ்வளவு நேரமா ரேச்சலோட பேச்ச நம்பாம இருந்த ஹீரோ முதல் முறையா கொஞ்சம் கொஞ்சமா நம்புற மாதிரி தெரியுது. அடுத்து ஒஹியோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. செக்யூரிட்டி ஒருத்தன் உள்ள ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப ஏதோ ஒண்ணு கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேக்குது. செக் பண்ணி பார்த்தா தரையில நிறைய வீடியோ கேமோட கேசட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கீழே விழுந்து கிடக்குது. ஆஹா, ஏதோ திருட்டு பையன் வந்துட்டான் போலன்னு அந்த கேசட்ஸ் எல்லாம் செதறி கிடக்கும் இல்லையா, அந்த தசையை பார்த்து நடந்து போகும்போது கடைக்குள்ள ஒரு பெரிய புலிய கவனிக்கிறான். ஆனா பாருங்க, அந்த புலி பச்சை நிறத்துல இருக்கு. பயத்துல இவன் துப்பாக்கிய வச்சு சுடும் போது அலேக்கா புலி கேசட் மட்டும் தூக்கிட்டு தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா புலி உருவத்துல இருந்து டக்குனு ஒருத்தன் மனுஷ உருவத்துக்கு மாறுவான். இவனோட பேரு கார். இவனால மனுஷ உருவத்துல இருந்து ஒரு மிருகமா உருமாற முடியும். கட் பண்ண அடுத்து ராபின் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பர் ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு ஈகிள். வழக்கம் போல குற்றவாளிகள்ல ஒருத்தரான ஆல்பர்ட்டை தடுக்கலாமேன்னு வந்திருப்பான். ஆனா அந்த பயப்புள்ளைங்க ஈகிள் அடிச்சு தொங்க விட்டு இடுப்புல கத்தி இறக்கி விளையாடிட்டு இருக்கானுங்க. மொத்தமா சோழி முடிய போதும் நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆகுது. என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா உள்ள வந்த இன்னொரு சூப்பர் ஹீரோ. இவனோட பேரு ஜெசி. ஆக்சுவலா அந்த ஈகிளும் ஜெசியும் காதலிக்கிறாங்க. அங்க இருந்த ஒட்டுமொத்த அடையாளங்களையும் போட்டு தள்ளிட்டு ஆல்பர்ட்டை பிடிக்கலாமேன்னு பாக்கும்போதே அந்த பயப்புள்ள தப்பிச்சு போயிடுவான். சோ ஈகிளை மட்டும் காப்பாத்திட்டு பாதுகாப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆக்சுவலா இவங்க இருக்கக்கூடியது வாஷிங்டன். ஈகிள், உனக்கு நிறைய காயம் பட்டிருக்கு. இந்த டைம்ல நம்ம அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கணுமா? வேற வழி இல்ல. நம்ம பண்ண ப்ராமிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உயிர் போற நிலைமை வந்தாலும் சரி நம்ம மக்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். சரிவா, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன்னு மாடிக்கு வரும்போது பறவைகளோட ஒரு கூண்டை ரெடி பண்ணிருக்கான். அட, நைட் இதத்தான் ரெடி பண்ணிட்டு இருந்தியா? நீ தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன்னு ரெண்டு பேரும் லைட்டா ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டு ஜெஸ்ஸி தனியா வரும்போது இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து இவங்க ஒரு டீமா சண்டை போட்டிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த நினைச்சு பாக்குறா. உண்மையை சொல்ல போனா முதல் முறையா இந்த ஜெஸ்ஸியும் ஹீரோவும் தான் காதலிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சில கருத்து வேறுபாடால ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஈகிள் உள்ள பொந்து உசார் பண்ணிருப்பான். இதுக்கிடையில ஹீரோவோட ஜூனியரான அந்த எமி இருக்கா இல்லையா, லாஸ்டா ரேச்சல் கொலை பண்ண மொட்டை இருக்கால, அவனோட இறந்து போன உடலை பாக்குறதுக்காக வந்திருப்பா. அப்ப உடனே டாக்டரும், மேடம், நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிணத்தை பார்த்ததே கிடையாது. மேல் பக்கத்துல இருக்க தோலை தவிர உள்ள இருந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே ஏதோ ஒண்ணு அரைச்சு தின்றுருக்கு. அடுத்து ரேச்சல் ஒரு மோட்டல்ல இருக்க ரூம்ல உட்கார வச்சுட்டு இங்கேயே பாதுகாப்பாரு, என் திங்ஸ் எதையும் தொடாதன்னு சொல்லிட்டு நான் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ வெளியில போயிடுவான். ஆனா இவ கை சும்மா இல்ல. அங்க இருக்க பெட்டியை திறக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அது ஹீரோவோட கண்ணை ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் ஓபன் ஆகும். சரி, ரெண்டாவது பெட்டியை திறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன லேப்டாப் இருக்கு. நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா சர்க்கஸ்ல கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, சோ அது சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்கு. இதே டைம்ல கார்ல போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு நம்ம எமி கிட்ட இருந்து கால் வருது. சார், இந்த மாதிரி ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்கார எடுத்துட்டு போனால அந்த காரோட லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு. வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்த்தோம். ரெண்டு பேர் இறந்து போன நிலைமையில இருந்தாங்க. ஒருத்தன் உடம்புக்குள்ள எந்த ஒரு உடல் பாகங்களுமே இல்ல. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நீங்க கஸ்டடியில எடுத்திருந்த அந்த ரேச்சல் இருக்கால, அவளையும் காணோம். சரி, கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் மட்டும் அனுப்பி வைங்க. இங்க நம்மால போனை கட் பண்ணதுமே மோட்டல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரேச்சலுக்கு எமி அனுப்பி வச்ச ஃபேக்ஸ் வருது. அதுல இந்த மொட்டை பையனோட உருவத்தை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் டக்குன்னு அந்த உருவமே வெளியில வந்து இவளை பயமுறுத்துற மாதிரி தெரியும். அதோட விட்டா பரவாயில்ல, ரேச்சல் நான் உனக்குள்ளதான் இருக்க, நீ சரின்னு சொன்னா நான் உனக்கு உதவி பண்ணுவேன், நீ தனியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீய சக்தி இவளை பயமுறுத்த ஆரம்பிக்குது. நம்மால் சும்மா கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்து அதுல சிலுவை சிம்பிள வரைஞ்சு பாத்திங் டப்ப சுத்தி அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு இவன் நடுவுல போய் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும் அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துவான். கட் பண்ண அடுத்து ஒரு ஃபேமிலியில இருக்க 4 பேரை காட்டுறாங்க. இவங்களுக்கு தனித்தனி பேர்லாம் வச்சா வேலை கேட்காது. புருஷன் பொண்டாட்டி, அக்கா தங்கச்சி இப்படியே மைண்ட்ல வச்சுப்போம். வழக்கம் போல காலையில சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் பார்த்து டோர்பெல்ல எவனோ ஒருத்த அடிக்கிறான். திறந்து பார்த்தா தாம்சன் ஒருத்த நம்ம ரேச்சலோட போட்டோவை கொடுக்குறான். உங்களுக்கு வேலை வந்துருச்சு, பக்காவா முடிச்சிட்டு வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். உடனே உள்ள வந்த புருஷங்காரன் பாஸ்வேர்டை போட்டு கதவை திறந்து உள்ள இருந்து ஒரு 4 ஊசி எடுக்கிறான். பசங்களா, நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்கு போறோன்னு 4 பேரும் அந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ணி பானுங்க. இதுக்கடையில ஹீரோ ரேச்சலை கூட்டிக்கிட்டு வாஷிங்டனுக்கு போயிட்டு இருக்கான். அப்பதான் பேச்சு பேக்கல என்ன கொல்ல பார்த்தானே இந்த மொட்டை, அவன் யாரு? என்னோட கணிப்பு சரியா இருந்தா அவன் ஒரு டூம்ஸ்டே, அதாவது கல்ட் பிரிவை சேர்ந்தவன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா தீர்க்க தரிசனத்தை நம்பக்கூடியவங்க. ஓ மூலமா இந்த உலகம் அழிய போகுதுன்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் உன்னை கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா நீ பயப்பட தேவையில்ல. இப்ப நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எப்பவுமே என் கூட யாரும் நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. அப்படிதான் நீங்களும் என்ன வாஷிங்டன்ல விட்டுட்டு போயிடுவீங்கல்ல? சேச்சா, நீ அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்க? நான் உன் கூட தான் இருப்பேன். அதுக்கப்புறமா நேரா வாஷிங்டன்ல இருக்க ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவை பார்த்ததுமே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறகுது. கிரேசன், நீங்க வருவா நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பாரு, நீயும் ஈகிளும் எப்பாடுபட்டாச்சும் இந்த பொண்ணை பாதுகாத்தாகணும். யாரோ ஒரு சில பேர் இவளை கொல்ல பாக்குறாங்க. சரி சரி, நான் அந்த ஈகிள்
ஈகிள் கிட்ட பேசி பாக்குறேன். ஆமா, பேட்மேனோட கதை என்னாச்சு? நீ இன்னும் அவருக்காக தான் வேலை பாக்குறியா? இல்ல அவருக்கு எனக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. சோ நான் டீம்ல இருந்து விலகிட்டேன். இப்ப நான் தனியா மட்டும் தான் இருக்கேன். இந்த பாரு, என்ன இருந்தாலும் அவரு உன்னோட வளர்ப்பு தந்தை. நீ அவருக்கான மரியாதையை கொடுக்கணும்பா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஈகிள் உள்ள வந்துட்டான். டேய், என் ஃபியான்சி கூட நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ, மறுபடியும் குடும்பத்தை கெடுக்க வந்துட்டியா? நீதான் உனக்கு கூட்டாளிகள் வேணா, தனியா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு போன. அப்புறம் எதுக்காகடா மறுபடியும் இங்க வந்த? ஈகிள், கொஞ்சம் அமைதியாரு. அந்த பொண்ணுக்கு நம்ம உதவி தேவை. நம்மளோட சூப்பர் ஹீரோ அடையாளமா அவளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஈகிளும் ஒரு வழியா சரின்னு சம்மதிச்சிருவான். அதுக்கப்புறமா ஜெசிய தனியா கூப்பிட்டு, இந்த பாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளியில போயிட்டு சீக்கிரமே திரும்ப வந்துருவேன். டேய், 3 வருஷத்துக்கு அப்புறமா நீ இப்பதான் திரும்ப வந்திருக்க. மறுபடியும் உன்னை மிஸ் பண்ண முடியாது. எங்க கூடயே கொஞ்ச நாள் இருன்னு கைய பிடிக்கும் போது கரெக்டா ஈகிள் இந்த விஷயத்த பாத்துட்டான். நினைச்சேன்டா, என் குடும்பத்துல குட்டையை கலப்பதான் நீ வந்திருப்பேன்னு. உன்னை சும்மா விட மாட்டேன்னு 2 பேரும் அடிச்சு பாடுங்க. இத பார்த்ததுமே ரேச்சலுக்கு சம கோவம். பயங்கரமா ஒரு கத்துவா பாருங்க. சுத்தி இருக்க கண்ணாடி எல்லாம் உடஞ்சு தொப்புன்னு கீழே விழும். இப்பதான் முதல் முறையா இவளோட பவரையே பாக்குறானுங்க. இதுக்கடையில ஹீரோவோட ஜூனியரான எமி தன்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மூளையில ஒரு பொண்ணு குத்த வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. செல்லம், யாருமா நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? உன்னதான், கொஞ்சம் என்கிட்ட பேசுன்னு சொல்லும் போதே டக்குன்னு திரும்பின தங்கச்சிக்காரி கத்திய வச்சு எமியோட கையில ஒரு போடு. அண்ணங்கார வர கையில ஒரு உருட்டுக்கட்டையை வச்சிருக்காங்க. மண்டைய அடிச்சு உண்மையை சொல்லு. இப்ப அந்த ரேச்சல் எங்க இருக்கா? அது தெரிஞ்சா நான் ஏன்டா இன்னும் ரேச்சலை கைது பண்ணாம இருக்க போறேன்? சரி, அப்படின்னா உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாதுன்னு அவளை அடிச்சு கைகளை உடைச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவானுங்க. இதுக்கடையில ஹீரோ ரேச்சலை பார்த்து, இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்த கால் வந்துச்சு. உன் வீட்டை செக் பண்ண போலீஸ்காரங்க அம்மா இறந்து போறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கன்னு உன் மேல சந்தேகம் வருது. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜெசி, எங்க பாரு, நானும் ஈகிளும் பிசினஸ் விஷயமா இன்னைக்கு நைட்டு ஆல்பர்ட்ங்கிற ஒரு ஆள் கிட்ட டீல் பேச போறோம். நீ எங்க கூட உதவிக்காக வர முடியுமா? ஆக்சுவலா இவங்க அந்த ஆல்பர்ட்ங்கிற கிரிமினலை பிடிக்க போறாங்க. அதத்தான் இங்க இருக்க ரேச்சலுக்கு தெரியாத மாதிரி இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஆனா ஹீரோவுக்கு இதுல விருப்பம் இல்ல. சோ வரமாட்டேன்னு சொல்லிடுவான். சோகத்தோட ஜெசி கிளம்பினதுமே, கிரேசன், என்னாச்சு உங்களுக்கு? நீங்க நடந்துக்கிற விதத்திலேயே ஜெசி மேலயும் ஈகிள் மேலயும் உங்களுக்கு அக்கறை இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பயம் தான் அவங்களுக்கு உதவி பண்ணாம உங்களை தடுக்குது. என்னதான் எனக்குள்ள இருக்க தீய சக்தியை பார்த்து நான் பயந்தாலும் கூட ஆபத்தான நேரத்துல அது எனக்கு நிறைய முறை ஹெல்ப் பண்ணிருக்கு. அதே மாதிரி உங்களுக்குள்ள பயம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஜெசியும் ஈகிளும் பிளான் பண்ண மாதிரியே அந்த ஆல்பர்ட்டை பிடிக்கிறதுக்காக அவனோட குடோனுக்கே வந்துட்டாங்க. எதிரிகள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு அவசரப்பட்டு சண்டைக்குள்ள இறங்கினா அங்க பதுங்கி இருந்த 10-15 பேரு துப்பாக்கியோட உள்ள வந்துட்டானுங்க. அப்புறம் என்ன, தப்பிக்க வழி இல்லாம 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. போச்சு, இன்னையோட நம்ம கதையே முடிய போதும்னு யோசிக்கும் போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அங்க இருக்க ஒட்டுமொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு 2 பேரோட உயிரையும் காப்பாத்திட்டான். இதே டைம்ல வீட்ல தனியா இருக்க ரேச்சல் ஹீரோவோட பேக்ல இருக்க ஒரு சின்ன கவரை கவனிக்கிறா. படிச்சு பார்த்ததுமே செம ஷாக்கு. ஆக்சுவலா ஹீரோ ரேச்சல இந்த ஜெசி வீட்லயே கொஞ்ச நாள் விட்டுட்டு போற மாதிரியும் ரேச்சலை பாத்துக்கிறாங்க இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பணத்தையும் இவங்களுக்கு கொடுத்துட்டு போறதுக்காக அந்த கவரை வச்சிருக்கான். வெளியில போன நம்ம ஆளுங்க திரும்ப வீட்டுக்கு வந்ததுமே, என்னப்பா ஹீரோ, என்கிட்ட என்னமோ அவ்வளவு டைலாக்ல விட்ட, இதுக்கு அப்புறமா என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. ஆனா நீயும் மத்தவங்களை போலதான், என் கூட யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. இல்லமா, எனக்கு ஒரு சின்ன வேலை தான், நான் முடிச்சிட்டு கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவேன். ரேச்சல் கடைசி வரைக்கும் இவனோட பேச்ச நம்பவே இல்ல. அப்ப கரெக்டா அந்த டெவில் ஃபேமிலி இருக்கானுங்கல்ல, அந்த பபுலிங்க இங்க வந்துட்டானுங்க. சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் போட்டா மட்டும்தான் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பும் பலமும் அதிகமா இருக்கும். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் வீக்கா தான் இருப்பாங்க. சோ 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அடி நடிச்ச ஹீரோவை தள்ளி விட்டுருவானுங்க. அவன் அங்க இருக்க மாடியோட விளிம்ப பிடிச்சு தொங்கிட்டு இருப்பான். அப்ப இந்த புருஷன்காரனை பாருங்களேன், ஜெசிய அலேக்கா தூக்கி அங்க இருக்க பறவை கூண்டு மேல அடிக்கும் போது அதோட சேர்த்து தொப்புன்னு கீழே விழுந்துருவா. ஈகிளை பத்தி சொல்லவே வேணாம், பையன் அதே இடத்துல மயங்கி போயிடுவான். நடக்கிற சம்பவங்களை பார்த்து ரேச்சல் பயந்து ஒரு ஓரத்துல உட்காந்துப்பா. சோ இப்ப அவளை மட்டும் தூக்கிட்டு அந்த டெவில் ஃபேமிலி அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். தட்டு மாதிரி எப்படியோ கட்டையை பிடிச்சு மேல வந்த ஹீரோ ஜெசிக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்ததால அதிகப்படியான ரத்தப்போக்கு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. உடனே அவளை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்க்கறாங்க. அடுத்து நம்ம கேடி பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது இப்ப அவ ரேச்சலோட வீட்டுக்கு வந்திருக்கா. ஏன்னா இப்ப ரேச்சல் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எந்த ஒரு தகவலும் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருப்பா. அந்த வீடு ஃபுல்லா தேடி பார்க்கும்போது இறந்து போன ரோசா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அறைக்குள்ள நடக்கும்போது மட்டும் ஒரு இடத்துல சத்தம் கொஞ்சம் டிஃபரெண்டா கேக்குது. சந்தேகத்துல தரையை செக் பண்ணி பார்க்கும்போது பலகைக்குள்ள ஒரு சில திங்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அதுல குழந்தையான ரேச்சல செயின்ட் தாமஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச்சில் இருந்து தான் தத்தெடுத்திருப்பாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோ இருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வராங்க. கேடி பொண்ணு சும்மா கிடையாதுல்ல, 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. இதுக்கடையில டெவில் ஃபேமிலி ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க. ரெஸ்டும் போறேன்னு போய் சொல்லிட்டு உள்ள வந்த ரேச்சல் எப்படியாச்சும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கலாமே ட்ரை பண்ணுவா. ஆனா இவளோட கை கட்டப்பட்டிருக்கு, ஜன்னல் கூட மொத்தமா லாக் ஆயிருக்கு, ஓடுறதுக்கு வழியே கிடையாது. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கேடி பொண்ணு வருவா. தான் பவர்ஸை பயன்படுத்தி புருஷன்காரன மொத்தமா அதே இடத்துல எரிச்சிருவா. நேரா உள்ள வந்தவ ரேச்சலை பார்த்து, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது. சரி என் கூட வா, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப ரேச்சலை கூட்டிக்கிட்டு இவ ஒரு பக்கத்துல கிளம்பிடுவா. புருஷன்காரன் இறந்து போயிட்டா பொண்டாட்டி புள்ளையும் அழுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இலவும் கிடையாது. மறுபடியும் உங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நம்ம தாம்சன் கிட்ட உடனே இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணியாகணும் அப்படின்னு ரொம்ப நார்மலா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஜெசியா மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. இந்த விஷயத்த அங்க வந்த ஹீரோ
பாத்துட்டு இருப்பான். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். 15 வருடங்களுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மா அப்பா சர்க்கஸ்ல இறந்து போயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறமா ஒரு ஆர்ஃபனேஜ் தான் இவனை எடுத்து வளர்த்திருக்காங்க. அப்ப உள்ள வந்து அந்த இடத்தோட ஹெட்டும், இந்த பாருப்பா உன்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கோத்தம் சிட்டில இருக்கக்கூடிய ப்ரூஸ் வைன் உன்னை எடுத்து வளர்க்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. உனக்கு தெரியும்ல, உலகத்திலேயே அவர் தான் மிகப்பெரிய பணக்காரன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. ஆனா மேடம், நான் போக விரும்புறது என் அங்கிள் கெவின் கூட. நீ முதல்ல சார் ப்ரூஸோட வீட்டுக்கு போயிட்டு வா. அங்க பிடிக்கல அப்படின்னா மட்டும் நான் உன்னை உன் அங்கிள் வீட்டுக்கு அனுப்புறத பத்தி யோசிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு சொகுசு கார்ல நம்ம ஹீரோ ப்ரூஸோட வீட்டுக்கு வரான். அதாவது பேட்மேனோட வீட்டுக்கு. நினைச்சதை விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இவனுக்குன்னு ஒரு தனி அறை, போட்டுக்கிறதுக்கு நூத்துக்கணக்கான துணிகள், அதுவும் விதவிதமா ரகரகமா. ஆனா பாருங்க, நம்ம ஹீரோவுக்கு இப்பேற்பட்ட சொகுசு வாழ்க்கை பிடிக்கல. அலேக்கா மாடியில இருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு குறுக்க இருக்க ஒரு மரத்தை பிடிச்சு குட்டி கர்ணம் எல்லாம் அடிச்சு அலேக்கா தரையில லேண்ட் ஆவான். இவன் பண்ணக்கூடிய சேட்டைகளை ஜன்னல் வழியா நம்ம பேட்மேனும் கவனிக்கிறாரு. இப்ப பிளாஷ்பேக்கும் கட்டாக நம்ம ஹீரோவுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வருது. சார், இந்த மாதிரி நேத்து நைட்டு ரேச்சல் வீட்டுக்குள்ள பஞ்சு மிட்டாய் கலர்ல முடிய வச்சுக்கிட்டு ஒரு ஆப்பிரிக்க பொண்ணு போயிருக்கா. அரெஸ்ட் பண்ண பார்த்த 2 போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டிருக்கா. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹைவேல இருக்க ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல ஒரு ஆளை எரிச்சு சாகடிச்சிட்டு ரேச்சல தான் கார்ல கூட்டிட்டு போயிருக்கா. ஒருவேளை நடந்த பிரச்சனைகளுக்கு 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கோ என்னமோ. சரி மேடம், நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுவான். அடுத்து கேடி பொண்ணும் ரேச்சலும் கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப சந்தேகத்துல, நீங்க யாரு, எதுக்காக எனக்கு உதவி பண்றீங்க? இந்த பாரு, எனக்கே இப்போ உதவி தேவை. நான் யாருங்கிற உண்மை எனக்கு தெரியல. ஆனா நான் விசாரிக்கும் போது உன்னை நான் தேடிட்டு இருந்தேங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாச்சும் உன்னை கண்டுபிடிச்சா என்ன பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா உனக்கே எதுவும் தெரியலங்கிற. இப்ப என்ன பண்ண போறேனே தெரியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உன் வீட்ல இருந்து தோ இந்த போட்டோவை கண்டுபிடிச்சேன். என்ன இது? செயின்ட் தாமஸ் ஆர்ஃபனேஜ் ஆயுது. அட, போட்டோல இருக்கக்கூடியது என் அம்மா. அப்படின்னா என்ன இங்க இருந்து தான் தத்தெடுத்துட்டு வந்தாங்களா? அது எனக்கு தெரியலமா. ஆனா இனிமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கட் பண்ண அடுத்த ஹீரோ கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக். ஆர்ஃபனேஜோட ஹெட்டும், தம்பி எதுக்காக நீ இந்த ப்ரூஸோட வீட்டை விட்டு தப்பிச்சு வந்த? ஏன்னா எனக்கு அங்க இருக்க சொகுசு வாழ்க்கை பிடிக்கல. என் அம்மா அப்பாவை கொலை பண்ண குற்றவாளிகளை நான் கண்டுபிடிக்க விரும்புறேன். கண்டுபிடிச்சு அவங்கள கொல்லுவேன். இந்த பாரு, எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டம் வரும். அதுக்காக நம்ம அந்த கஷ்டத்திலேயே வாழ முடியாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்ன மாதிரியே ப்ரூஸ் தன்னோட அம்மா அப்பாவையும் இழந்திருக்காரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஓரளவுக்கு அமைதியாகி மறுபடியும் ப்ரூஸோட வீட்டுக்கு போக சம்மதிக்கிறான். ஆனா வந்த 2வது நாளே அவரோட சொகுசு கார்களை பார்த்து ஆசைப்பட்டவன் அதுல தூக்கிட்டு ஹைவேல படு ஸ்பீட்ல போயிருக்கான். இப்ப பிளாஷ்பேக்கு கட்டாக ஹீரோ இப்ப நேரா ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். நல்ல வேளையா அங்க சிசிடிவி இருக்கு. சோ மத்த ஆளுங்க பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள வந்தவன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி தன்னோட டிவைஸ்ல அப்லோட் பண்ணி பார்க்கும்போது கேடி பொண்ணு தன்னோட நெருப்பு பவரை பயன்படுத்தி இருப்பால. அது மட்டும் கேமரால கவர் ஆகல. இருந்தாலும் கேடி பொண்ணு ரேச்சலும் கார்ல கிளம்பி இருப்பாங்கல்ல, அந்த வண்டியோட நம்பர் தெளிவா மாட்டிக்கிச்சு. சோ சிட்டிக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த கேமராஸையும் ஹேக் பண்ணி இப்ப அந்த கார் எங்க போயிட்டு இருக்குன்னு ஒன் பை ஒன்னா நம்மால் கண்டுபிடிக்கிறான். இதுக்கிடையில கேடி பொண்ணு ரேச்சலை கூட்டிக்கிட்டு நேரா அவ இருந்த அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்திருக்கா. சிஸ்டருக்கு ரேச்சலை திரும்ப பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். செல்லம், நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டியா? நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்படி இப்படின்னு ரொம்ப பாசமா பேசுறாங்க. சரி, உன் அம்மா ரோஜாவுக்கு என்னாச்சு? மன்னிச்சிருங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அச்சச்சோ, நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க உனக்குன்னு ஒரு தனி ரூம் கூட நான் கொடுக்குறேன். நீ பாதுகாப்பா இங்கேயே இருக்க முடியும். கட் பண்ண அடுத்த இப்ப அந்த டெவில் ஃபேமிலி நேரா அந்த தாம்சனை பார்க்க வந்திருக்காங்க. சார், ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. உதவாக்கறீங்க, உங்களால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இப்பவே உங்களை அழிக்கிறேன்னு ரிமோட்டை அழுத்தலாம் ட்ரை பண்ணும்போது, சார் வேணாம், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. சரி, ஆனா இதான் கடைசி வாய்ப்பு. மறுபடியும் நீங்க தோத்து போனீங்க அப்படின்னா நான் இந்த பட்டனை அழுத்த வேண்டிய நிலைமை வரும். அதுவே நீங்க ஜெயிச்சிட்டா உங்களுக்காக ஒரு புது அப்பாவை கூட என்னால கொடுக்க முடியும். சிரிச்சுக்கிட்டே 3 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ணும் ரேச்சலும் ஒரு பெரிய பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் கவனிக்கிறா அங்க நிறைய கபோர்ட்ஸ் இருக்கு. சந்தேகத்துல தான் சாவியில இருக்க நம்பரும் இங்க இருக்க கபோர்ட்ல இருக்க நம்பரும் ஒன்னான்னு பாக்கும்போது அது கரெக்டா மேட்ச் ஆகுது. உடனே திறந்து பாக்கும்போது டேஷ் ஸ்டோரேஜ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன ரூமோட சாவி கிடைக்குது. இதுக்கடையில தனியா வந்த ரேச்சல் பின்ஃபால் கேம் விளையாடிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு மிருக உருவத்துல மாறக்கூடிய கார் வருவான். நீங்க அதை தட்டுங்க இல்ல இதை தட்டுங்கன்னு ஜாலியா பேசினபடியே ரேச்சல் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இதுக்கடையில கேடிப்பனோட காரை ட்ராக் பண்ணிட்டு ஒரு வழியா ஹீரோ நேரா இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துட்டான். போலீஸ்கார லேடி வேற ஒரு ஆப்பிரிக்க பொண்ணு பஞ்சு முட்டாய் முடிய வச்சிருப்பா. அவதான் பிரச்சனை பண்ணிருப்பான்னு சொல்லிருப்பாங்க இல்லையா? சோ உள்ள வந்ததுமே நம்ம கேடி பொண்ணை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். ரேச்சல் எங்க? அவளுக்கு பெரிய பிரச்சனை, நம்ம உடனே வெளியில போயாகணும். ஆனா ஹீரோ பார்த்ததுமே ரேச்சலுக்கு சம கோவம். நீ தான் என்ன அப்படியே விட்டுட்டு போக பார்த்தல, அப்புறம் எதுக்காக திரும்ப வந்த? மன்னிச்சிடு, நான் பண்ணது தப்புதான். ஆனா இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். மறுபடியும் போய் சொல்றேன்னு இவ ஒரு கத்துனதுமே சுத்தி இருந்த கார் கண்ணாடி எல்லாம் கண்ணா பின்னான்னு உடையுது. இப்போதைக்கு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ரேச்சல் அப்புறம் கேடி பண்ண கூடிக்கிட்டு இவளை தத்தெடுத்த ஆர்ஃபனேஜுக்கு திரும்ப கிளம்புறாங்க. இப்ப ரேச்சல் மட்டும் தனியா உட்கார்ந்திருப்பா. ஹீரோ காத்து வாங்கலாம்னு வெளியில வருவான். அப்பதான் கவனிக்கிறான் கூட இருந்த கேடி பொண்ணையும் காணும், இவன் ஓட்டிட்டு வந்த காரையும் காணும். அட திருட்டு கம்னாட்டின்னு இப்ப அந்த காரை ட்ராக் பண்ணிக்கிட்டு நேரா கேடி பொண்ணை தேடி கிளம்புறான். இதுக்கடையில ரேச்சல் தனியா உட்கார்ந்திருப்பா இல்லையா? அப்ப கரெக்டா உள்ள வந்த சிஸ்டரும், செல்லோ நீ ரொம்ப பசியோட இருப்ப, இந்தாமா இந்த ஜூஸ குடின்னு கொடுப்பாங்க. ஒரு ஆர்வத்துல புள்ளையும் டப்புன்னு குடிக்க அதே இடத்துல மயங்கி போயிடுவா. இதே டைம்ல ஹீரோவோட காரை தூக்கிட்டு வந்த கேடி பொண்ணு இவகிட்ட ஒரு ஸ்டோரேஜ் ரூமோட சாவி கிடைச்சிருக்கும்ல. சோ இப்ப அங்க வந்து கதவு திறந்து பார்த்தா உள்ள இந்த ரேச்சலை பத்தி இந்த பைபிள்ல பல வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணிருப்பா போல.
குழந்தை போட்டோல இருந்து இப்ப ரேச்சலோட போட்டோ வரைக்கும் எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் ரேச்சல் கண்ண முடிச்சு பார்க்கும்போது பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு தனி ரூம்ல உட்கார வச்சிருக்கானுங்க. சிஸ்டர், எனக்கு என்ன ஆச்சு, மன்னிச்சிருமா. நீ வெளியில இருந்தா கண்டிப்பா உனக்கு ஆபத்து. இங்கேயே இரு. இந்த இடத்துக்குள்ள கண்டிப்பா அவனால வர முடியாது. உன் மேல இருக்க அன்பாலையும் பாசத்தாலையும் மட்டும்தான் நாங்க இந்த வேலையை பாக்குறோம்னு சொல்லிட்டு அழுதபடியே சிஸ்டரும் கதவை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல கேடி பொண்ண ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள இருக்க வித்தியாசமான படங்களை போட்டோ எடுத்து வச்சுப்பான். உண்மையாவே நீ யாரு, எதுக்காக ரேச்சலை தேடிட்டு இருக்க? எனக்கும் அதான் புரியல. ஆனா ஒண்ணு, ரேச்சலை பாதுகாக்க வேண்டியது என்னோட முக்கியமான வேலைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இதை பாரு. ரேச்சல் பிறந்த முதல் வருஷமே உலக அளவுல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளவு எண்ணிக்கையில மக்கள் இறந்து போனதே கிடையாது. ஒருவேளை அவ உடம்புக்குள்ள இருக்க தீய சக்தி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கான சாவின்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அவ மூலமா இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ரூம்குள்ள அடைபட்டிருக்க ரேச்சல் கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்தியால கட்டுப்படுத்தப்பட்டு ஒரே நொடியில அந்த கட்டடத்தையே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. இந்த நில அதிர்வை கேடி பொண்ணாலையும் ஹீரோவாலையும் கூட ரொம்ப தெளிவா ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பா ரேச்சலுக்கு தான் ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்ப நேரா அவளை பாக்குறதுக்காக சர்ச்சுக்கு ஓடி வராங்க. இதே டைம்ல கார் இருக்கான்ல, அவனுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர் வந்துச்சுங்கிற ஒரு சின்ன பிளாஷ்பேக். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி கேங்கோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல ரொம்ப அமானுஷ்யமான ஒரு வைரஸ் நோய் பரவி இருக்கு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களை காப்பாத்தவே முடியாது. நிலைமை கைமீறி போயிடுச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வந்த டாக்டர்ஸ் கூட அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, காரை தவிர அந்த இடத்துல இருந்த மத்த எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. தன்னை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களான்னு கண்ணீரோட இருக்க நேரத்துல கரெக்டா ஒரு சூட்டை மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் உள்ள வராரு. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு சயின்டிஸ்ட். இந்த வைரஸ்ல இருந்து உன்னோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா உன் டிஎன்ஏ எல்லாம் மாற்றத்தை உருவாக்கணும். என்னால முடிஞ்ச உதவி இது மட்டும் தான் சொல்லிட்டு ஒரு பச்சை ஊசி எடுத்து அவன் கழுத்துல இன்ஜெக்ட் பண்ணுவாரு. பிளாஷ்பேக்கும் கட்டாக பிரசன்ட்ல நம்ம ரேச்சல் காட்டுக்குள்ள ஓடி வந்திருப்பால. அப்ப கரெக்டா வழியில நம்ம கார் பையன் பச்சை புலியா ஒரு மாதிரி ஓடி வந்திருப்பான். ஒரு நிமிஷம் இதை பார்த்து பயந்தாலும் கூட புதர்களுக்குள்ள போயிட்டு மறுபடியும் தான் உருவத்தை மனுஷனா மாத்திட்டு வருவான். ஏய், என்னடா மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இருக்க, பயப்படாத. உனக்குள்ள இருக்க பவர்ஸ் மாதிரியே எனக்குள்ளயும் நிறைய இருக்கு. என் கூட வா, நான் உன்னை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு இவன் ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். இதுக்கிடையில ஹீரோவும் கேடி பொண்ணும் நேரா சர்ச்சுக்கு வந்திருப்பாங்கல்ல. அங்க இருக்க சிஸ்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும் போது மன்னிச்சிருங்க, நான் ரேச்சல ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம அவ இந்த இடத்தையே அழிச்சிட்டா. சரி, இப்ப அவ எங்க போனான்னு தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்கிறாங்க. இதே டைம்ல ரேச்சலும் காரும் காட்டுக்குள்ள இருப்பாங்கல்ல. அப்ப துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கேக்குது. உடனே சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாக்கும்போது அங்க வேட்டைக்காரங்க ஒரு மானை சுட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உடனே ரேச்சல் உள்ள போந்து மானை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. இந்த பாரு, சின்ன பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன், ஒழுங்கா வழியை விட்டு விலகு. அப்ப கரெக்டா கார் வேற புளியா மாதிரி முன்னாடி வருவான். பயந்து போன வேட்டைக்காரங்க அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க. அப்பதான் ரேச்சல் குண்டடிப்பட்ட அந்த மானோட காயத்துல கைய வச்சு ஒண்ணும் இல்ல உனக்கு எதுவும் ஆகாதுன்னு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுவா. ஆனா பாவம், கொஞ்ச நேரத்திலேயே அந்த மான் இறந்து போயிடும். ரேச்சல், இது உன்னோட தப்பு கிடையாது, என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது இறந்து போன மான் இருக்குல்ல, அதோட காயங்கள் திரும்ப குணமாகிற மாதிரியும் அதுக்கு திரும்ப உயிர் கிடைக்கிற மாதிரியும் ரொம்ப தெளிவா தெரியுது. அப்படின்னா ரேச்சலால ஒருத்தர் இறந்து போனா அவங்களுக்கு திரும்ப உயிரை கூட கொடுக்க முடியும் போல. ஆனா பாவம், இது அவளுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய கைவிடப்பட்ட வீட்டுக்கு வராங்க. ஏண்டா, நீ இங்கேயா வாழ்ந்துட்டு இருக்க? ஆமா, இங்கதான் பாதுகாப்பானது. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் வர மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே ரேச்சல் டக்குனு அங்க இருக்க கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பா. ஆனா வந்த உருவம் ரொம்ப அசால்ட்டா ரேச்சலை கண்டுபிடிச்சிருச்சு. முக்கியமா இவங்க பார்த்தது ஒரு ரோபோவை. டே கார், என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்ம தலைவருக்கு மட்டும் இந்த பொண்ணு இங்க வந்த விஷயம் தெரிஞ்சது நம்மள உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு. கிளான் தலைவர் தான் வெளியில வேலைக்காக போயிருக்காருல, 2 நாளைக்கு எந்த தொல்லையும் கிடையாது. தலைவரா, நீங்க யார பத்தி பேசுறீங்க? எங்க எல்லாரோட உயிரையும் காப்பாத்தினது எங்களோட தலைவர் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கிளான் ஒரு பெரிய ரேசர். ஆனா எதிர்பாராத விதமா ஏற்பட்ட விபத்தால அவனோட உடல் பாகங்கள் மொத்தமா செதஞ்சு போச்சு. எஞ்சினது மூளை மட்டும்தான். அப்ப என் தலைவர் தான் அவனை காப்பாத்தி அவனுக்காக இந்த ரோபோ உடலை உருவாக்குனாரு. அப்பதான் பக்கத்துல இருக்க கிச்சனை கவனிக்கிறா. உடம்பு ஃபுல்லா துணியை சுத்திக்கிட்டு ஒரு ஆள் சமைச்சிட்டு இருக்காங்க. வாமா, நீ தான் வீட்டுக்கு வந்த புது விருந்தாளியா? கண்டிப்பா நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். கட் பண்ண அடுத்து இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷன்ல நம்ம ரேச்சலோட போட்டோவை காட்டி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அவங்களும், சார், இதே மாதிரி ஒரு பொண்ணை காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்க 2 பேரு பார்த்ததா சொன்னாங்க. பிரச்சனை அது மட்டும் இல்ல, அங்க ஒரு பச்சை நிற புலிய கூட பார்த்தாங்களாம். எனக்கு என்னமோ அந்த வேட்டைக்காரங்க நல்லா குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஹீரோ அந்த வேட்டைக்காரங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு நேரா இப்ப அவங்கள பார்க்க கிளம்புறான். அடுத்து ரேச்சலும் மத்தாளுங்களும் சாப்பிட உட்காருவாங்க. அப்ப கரெக்டா ரீட்டான் சொல்லப்படக்கூடிய இன்னொரு பொண்ணு வரா. ஆளு பார்க்க அழகா இருக்கா. கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரீட்டா ஒரு பெரிய ஹீரோனா இருந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு கெமிக்கல் தண்ணியில விழுந்ததால இவ உடம்புல இருந்த டிஎன்ஏக்கள்ல மாற்றம் ஏற்பட்டு இவ ஏதாவது சாப்பிட்டா கூட கொலன்னு ஜெல்லி மாதிரி ஆயிடும். சடனா அப்பா அந்த இடத்துக்கு வெளியில போன தலைவர் திரும்ப வந்துட்டாரு. அட பாவீங்களா, புது ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி விடுங்க, முதல்ல கூட்டிட்டு வந்த புது பேஷண்ட பாக்கலாம், அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன்னு நேரா லேபுக்கு வரும்போது அங்க ஒரு பொண்ணு உறைஞ்சு போன நிலைமையில இருக்கா. சரி, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? லிக்விட் நைட்ரஜன் டேங்க் வெடிச்சதால இவ ஃபுல்லாவே இந்த தண்ணியில மூழ்கி போயிட்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்ட உதவி கேட்டேன், அவங்க காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க தூக்கிட்டு வந்தேன். வேற வழி இல்ல, நான் உருவாக்கின ஊசி மட்டும் தான் இவளை காப்பாத்த வழின்னு மறுபடியும் பச்சை ஊசி எடுத்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணதுமே அந்த பொண்ணு வழியால கதற
ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா உள்ள வந்த ரேச்சல் அந்த பொண்ணோட கையை பிடிக்கும் போது அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க வலிய மறைய வச்சு ஓரளவுக்கு அவளை அமைதிப்படுத்துவா. இருந்தாலும் ப்ரொஃபசருக்கு கார் மேல செம கோவம். ஏண்டா முட்டாளானி, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாதீங்கன்னு. மத்தவங்களுக்கு மட்டும் நம்மள பத்தின உண்மை தெரிய வந்தா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. நீ இதத்தான் விரும்புறியா? சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு பையன் பம்புறான். இதுக்கடையில ஹீரோவும் கேடி பொண்ணும் வேட்டைக்காரனை பார்க்க வந்திருக்காங்க. நான் ஒரு டிடெக்டிவ், காட்டுக்குள்ள நீ ஒரு பொண்ணை பாத்தியாமே. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இப்ப அவ எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. டேய் போய் சொல்லாத, அவளை நீ ஏதோ பண்ணிட்ட. நீ அவளை தொட்டியா, அடிச்சியா, டார்ச்சர் பண்ணியான்னு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஹீரோ அந்த வேட்டைக்காரனை அட்டி அட்டி நடிக்கிறான். அப்ப கரெக்டா வேட்டைக்காரனோட குழந்தை அழுதுகிட்டே ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சுப்பான். இந்த பாரு, நான் எந்த ஒரு குழந்தையும் காயப்படுத்த மாட்டேன். கடைசியா அந்த பொண்ணை தோ தெற்குல இருக்க காட்டு பகுதிக்குள்ள பார்த்தேன். அங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கைவிடப்பட்ட பங்களா மட்டும் தான் இருக்கு. வேணும்னா அங்க போய் தேடிப்பாரு. அதுக்கப்புறமா கார்ல கிளம்பும் போது சிரிச்சுக்கிட்டே கேடி பொண்ணும், பரவாயில்லையே ரேச்சல் மேல உனக்கு அதிக அன்பு இருக்கு போல. எப்படி சொல்ற? நீ அந்த வேட்டைக்காரனை அடிச்ச விதத்திலேயே நான் அதை பார்த்தேன். கட் பண்ண அடுத்து இப்ப சயின்டிஸ்டும் ரேச்சலை கூப்பிட்டு கார் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா. உனக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்காமே, அதை கண்டிப்பா என்னால தனியா பிரிக்க முடியும். ஆனா அப்பவுமே ஹீரோனுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. சோ அதனால வேணான்னு தான் சொல்லுவா. இந்த பாருமா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி பேசிட்டு அவளை கட்டி போட்டு இன்ஜெக்ஷனை கொடுக்க போற நேரத்துல வேணா இதை பண்ணாதீங்கன்னு கத்துவா. அப்பவுமே இந்த தலைவர் பையன் கேட்க மாட்டேங்கிறான். குறுக்க போந்து இந்த கார் பையன் தடுக்கலான்னு பார்த்தா கூட மயக்க ஊசியை போட்டு இவனை மயங்க வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த தீய சக்தி, என் ஃப்ரெண்டை நீ காயப்படுத்திட்ட, நான் உன்னை காயப்படுத்தாம விட மாட்டேன்னு உள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி அழகா வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. இத டாக்டர் பையன் மெய்மருந்து பாத்துட்டு இருக்கான். அதே டைம்ல கரெக்டா கேடி பொண்ணும் ஹீரோவும் இந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க. கிளானும் மத்தாளுங்களும் சண்டை போடலான்னு பாப்பாங்க. ஆனா ரேச்சலோட கூட்டாளிகளுங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வராங்க. தான் பவர்ஸை பயன்படுத்தி தலைவருக்கு ஓங்கி ஒரு அட்டி இடுப்பு எலும்பே உடஞ்சு போயிடும். அதோட விட்டிருந்தா பரவாயில்ல, தன் கட்டுப்பாட்டை இழந்து ரேச்சல் அந்த பேஸ்மெண்ட்லயே ஒரு வித்தியாசமான போர்ட்டலை உருவாக்குறா. கரெக்டா உள்ள வந்த ஹீரோ அவளை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு, ரேச்சல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல, பாரு உனக்காக தான் இப்ப திரும்ப வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு ரெண்டு வார்த்தை நல்லா பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த பைபிள்ல நார்மல் ஆகுறா. நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு ரேச்சலை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கிளான பாருங்களேன். டே கார், நீ இனிமே இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோட வாழ்க்கையை போய் நீ என்ஜாய் பண்ண. அட தலைவருக்கு இடுப்புக்கு கீழே எதுவுமே வேலை செய்யல, அவரை இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அதான் நாங்க இருக்கோம்ல, நீ போ. எங்களால சந்தோஷமா வெளி உலகத்துல வாழ முடியாது, ஆனா உன்னால முடியும். உடனே கட்டி பிடிச்சு மொத்த பேருக்கும் பாய் சொல்லிட்டு இப்ப காரும் நம்ம ஆளுங்க கூட கிளம்புறான். 4 பேரை வச்சுக்கிட்டு கண்டிப்பா ஹீரோ வச்சிருக்க அந்த போர்ஷ் கார்ல போக முடியாது. அதனால அந்த காஸ்ட்லியான காரை கொடுத்துட்டு 5 பேர் போற மாதிரியான ஒரு காரை வாங்கிட்டு வந்துருவான். ஹைவேல இருக்க ஒரு மோட்டல்ல ரூம் எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம 4 பேருமே இனிமே ஒரு டீம். சோ தனித்தனியா செயல்பட முடியாது. என் கூட வாங்க, எதிரிகளை சமாளிக்க நமக்கு பயிற்சிகள் தேவைன்னு ஒரு பண்ணைக்குள்ள வந்து ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்துவாங்க. ஹீரோவுக்கு கார் அப்புறம் கேடி பொண்ணோட பவர்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அப்பதான் கேடி பொண்ணு சொல்லுவா, இந்த பாரு என்னால பகல் நேரத்துல சூரியன் மூலமா பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி என்னால அந்த பவரை நெருப்பா பயன்படுத்த முடியுது. ஆனா இரவு நேரத்துல நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்ணுவேன். இப்ப லாஸ்டா ரேச்சல் கிட்ட உனக்குள்ள இருக்க பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்லும் போதே அவ கட்டுப்பாட்டையும் மீறி உடம்புக்குள்ள இருந்து வெளிவந்த தீய சக்தி நம்ம ஆளுங்களையே அட்டாக் பண்ண பாக்கும். நல்ல வேலை கேடி பொண்ணு கிட்ட நெருப்பு பவர் இருக்குல்ல, அது மூலமா ரேச்சலோட தாக்குதலை தடுத்துருவா. இது மூலமா பைபிள்ல நார்மல் ஆயிடுவா. நான் தான் சொன்னல, என்னால எனக்குள்ள இருக்க பவர்ஸை நினைக்கிற நேரத்துக்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. திடீர்னு என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும், திடீர்னு என் கட்டுப்பாட்டை விட்டு போயிடும். அடுத்து தாம்சனை காட்டுறாங்க. இவன் ஒரு லேப்ல ஒரு ஆளை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அதே ஆளை நம்ம டெவில் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு கையில பொக்கேவோட அனுப்பி வைக்கிறான். கதவை திறந்ததுமே சொல்லுங்களா அப்பா வந்துட்டாருன்னு கட்டி பிடிச்சு பாச மலைய பொழிறானுங்க. சோ இப்பதாங்க விஷயமே புரியுது. இந்த தாம்சன் இருக்கால, ஒருத்தரை கடத்தி அவங்கள ஒரு டாக்டர் உதவியால ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோட அடிமையா மாத்தி வச்சிருக்கான். இப்ப இந்த டெவில் ஃபேமிலி புது அப்பாவை கூட்டிக்கிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு கார் ஷாப்புக்கு வராங்க. ஆக்சுவலா இங்கதான் ஹீரோ தன்னோட போர்ஷ் காரை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னொரு காரை எடுத்துட்டு போயிருப்பான். சோ அந்த கடையோட ஓனர் கிட்ட இந்த காரை கொடுத்துட்டு போன ஆள் யாரு, உங்ககிட்ட இருந்து என்ன காரை வாங்கிட்டு போனா, அந்த வண்டியோட நம்பர் என்னன்னு எல்லாத்தையுமே அடிச்சு வாங்கிடுவானுங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க இருக்கக்கூடிய அந்த மோட்டலுக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டாங்க. மொத்த குரூப் கடையில பயங்கரமான கலவரமே நடக்குது. நைட் ஆனதால கேடி பொண்ணால தனக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்தவே முடியல. ஏன் முக்கியமா நம்ம ஹீரோவை கூட தோக்கடிச்சிருவாங்க. இவன் சாதாரணமா இருக்க வரைக்கும் ஓகே, ஆனா நம்ம ஆளு சூப்பர் ஹீரோ காஸ்டியூமை மாத்திட்டா போதும் ஆயுதங்களை வச்சு ஆட்டம் காட்டுவான். சோ ரொம்ப ஈஸியாவே 4 பெரிய வளைச்சு பிடிச்சிட்டானுங்க. டேய் உண்மையை சொல்லுங்கடா, நீங்க யாரு, எதுக்காக ரேச்சலை தேடி வந்தீங்க? இந்த பாருங்க, நான் நல்ல விதமா சொல்றேன், ரேச்சலை எங்க கூட அனுப்பி வச்சா மட்டும்தான் எங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது. திரும்ப திரும்ப இதை ஒன்ன மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தேகத்துல ஹீரோ அவங்க வந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஒரு போன் கிடைக்குது. செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு லொகேஷன் இருக்கு. பின்னாடியே அங்க வந்த ரேச்சலும் காரும். அப்படின்னா நீதான் சூப்பர் ஹீரோ ராபினா? இந்த ரகசியத்தை தான் எங்க கிட்ட இருந்து ரொம்ப நாளா மறைச்சிட்டு இருந்தியா? ஆமா, ஆனா ஒவ்வொரு முறையுமே அந்த ராபின் காஸ்டியூம் போடும் போதும் எனக்கு விருப்பம் இல்லாம தான் பயன்படுத்துறேன். கேடி பொண்ணு, இந்த லொகேஷன்ல யாரு இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ தான் இங்க இருக்க எல்லாரையும் பாத்துக்கணும். அவசரப்பட்டு யாரையும் கொன்னுடாத. ஆக்சுவலா இந்த முறை ரேச்சல் கண்டிப்பா ஹீரோ தனக்காக திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதனாலேயே நல்லபடியா அவனை அங்க இருந்து வழி அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறமா லொகேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த தாம்சன் தங்கி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கே வந்துட்டான். இத சிசிடிவில அந்த தாம்சன்
ஆல்வின் பார்த்ததுமே தான் கையில இருக்க ரிமோட் பட்டனை அழுத்திடுவான். அடுத்த நொடியே மோட்டல்ல டெபிள் ஃபேமிலியா கட்டி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவங்க தலைக்குள்ள இருக்க பாம் அப்படியே பிளிங்க் ஆகுது. அப்புறம் என்ன, ஒரு கட்டத்துல அவங்க தலையை வெடிச்சு அதே இடத்துல இறந்து போயிடுவானுங்க. இதுக்கடையில ஹீரோ இப்ப நேரா தாம்சனுக்கு முன்னாடி வரான். ஆனா அந்த ஆளு பயப்படவே இல்ல. வாங்க தம்பி, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு, வேணும்னா ஆம்லெட் சாப்பிடுறீங்களா? பேச்ச மாத்தாத, எதுக்காக உனக்கு ரேச்சல் தேவை? தம்பி மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்த விஷயம் என்னோட பாஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு ஆளுங்கள் அனுப்புவாரு, இன்னும் உனக்கு 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. டேய் நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன்னு சண்டை போலாமே கிட்ட போகும்போது இந்த ஆள் சொன்னா அந்த 2 நிமிஷம் முடிஞ்சு போயிடுது. அதனால எக்கச்சக்கமான பேரு துப்பாக்கியோட நம்ம ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு உள்ள வருவானுங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் இவனும் சண்டை போட்டு பாக்குறான். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோவையே அடிச்சு கொல்ற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோவோட காஸ்டியூம்லயே இன்னொரு ராபின் அங்க வருவான். அட பயப்படாதீங்க கிரேசன், நான் தான் உங்களோட 2.0. கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணும்போது பக்கத்திலேயே இவனோட அங்கிள் இருப்பாரு. மைக்கேல், நான் உங்க கூட தான் வர ஆசைப்படுறேன். தம்பி முட்டாள்தனமா யோசிக்காத, உன்னை தத்தெடுத்து வளர்க்க ஆசைப்படக்கூடிய ப்ரூஸ் ஒரு பெரிய பணக்காரன்டா, அவர்கிட்ட இருந்தா நீ நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். என்ன பத்தி நீ யோசிக்காத, நீ பாதுகாப்பா இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. தாம்சனை அடிச்சு வண்டியில ஏத்திட்டு இப்ப ஹீரோவா அந்த 2.0 கிளம்புறாங்க. ஆமா, நீ எப்படி ராபினோட காஸ்டியூம்ல இருக்க? அட நீ தான் காத்தம் சிட்டியில பேட்மேனோட பேச்சை கேட்காம வெளியில வந்துட்ட, அதுக்காக தான் உனக்கு பதிலா என்ன ஒரு வேலைக்கு வச்சிருக்காரு. சரிவா, இந்த தாம்சனை பாதுகாப்பா வைக்க எனக்கு ஒரு இடம் தெரியும்னு பேட்மேனுக்கு சொந்தமான ஒரு கட்டடத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஹீரோவோட கண்ணை ஸ்கேன் பண்ணா அந்த டோர் ஓபன் ஆகல. அதுவே கூட இருக்க 2.0 கண்ணை ஸ்கேன் பண்ணா டக்குன்னு ஓபன் ஆகுது. என்னப்பா பேட்மேனை விட்டு வெளியில வந்துட்ட, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலுக்கு வச்சிருப்பாங்களா? அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நான் இருக்க இடத்த எப்படி நீ கண்டுபிடிச்ச? அட பாவி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னை தத்தெடுத்து வளர்க்கும் போது எப்படி பேட்மேன் உடம்புக்குள்ள ஒரு சின்ன டிராக்கரை வச்சாரோ அதே மாதிரியே எனக்கும் டிராக்கர் இருக்கு, அதை வச்சுதான் உன்னை கண்டுபிடிச்சேன். உடனே அங்க இருக்க பாத்ரூம் கிட்ட வந்தவன் தான் கையை ஸ்கேன் பண்ணி கைக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த டிராக்கரை தனியா எடுத்துருவான். அதே டைம்ல கேடி பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி டெவில் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே தலைவடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு. அடி பாவி, நான் உங்ககிட்ட அவங்களை கொல்ல கூடாதுன்னு சொன்னல, எப்பா நான் கொல்லல, அவங்க தலை ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சிருச்சு. சரி சரி, நான் இப்போதைக்கு பேட்மேனோட லைட் பில்டிங்ல இருக்கேன், நான் திரும்ப வர வரைக்கும் நீ தான் ரேச்சலை பாதுகாப்பா பாத்துக்கணும். 2.0 கையில இவன் அந்த டிராக்கரை கொடுத்துட்டு பேட்மேன் கிட்ட இனிமே என்ன ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்ல, இன்னும் 2-3 நாளைக்கு மட்டும் அவரோட இந்த பில்டிங்கை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பதிலுக்கு 2.0 இந்த பாரு, பேட்மேன் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னன்னு கவர்க்குள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஹீரோவோட சர்க்கஸ்ல நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே ஆசிட ஊத்தி எவனோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான், அங்கிள் மைக்கேலோட போட்டோ இதுல இல்ல அப்படின்னா அவர் இன்னும் சாகல. ஒருவேளை கொலைகாரன் சர்க்கஸ்ல இருக்க எல்லாத்தையுமே கொல்ல போறானா, அடுத்த இலக்கு கண்டிப்பா மைக்கேலா தான் இருக்கும். உடனே அங்கிளோட போனை ட்ராக் பண்ணி பாக்குறான், அது இன்னும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. உடனே கால் பண்ணி பார்த்தா கால் இப்ப ஃபார்வர்ட்ல போகுது. லொகேஷனை கண்டுபிடிச்சு அவரை பார்க்கலாமேன்னு வெளியில கிளம்பினா அதே டைம்ல நம்ம கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ பாரியும் ரேச்சலையும் குடிக்கிட்டு நேரா இந்த பில்டிங்கே வந்துட்டா. அட யார் அந்த பிள்ளைக்கா பையன்? அவனும் ராபின். ஓ அப்படின்னா 2 ராபினா? இல்ல அவன் மட்டும் தான் ராபின், நான் இனிமே ராபினா இருக்க போறதில்ல. சரி, அந்த தாம்சன் நிலைமை என்னாச்சு? அவனை பாதுகாப்பா அதோ பாத்ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். என்னோட அங்கிள் மைக்கேல நான் பார்க்க போறேன், திரும்ப வர வரைக்கும் நீ தான் இவனை பாதுகாப்பா பாத்துக்கணும். கட் பண்ண அடுத்து இப்ப அந்த அங்கிள் மைக்கேல காட்டுறாங்க, நல்லா டிப் டாப்பா கிளம்பிட்டு செக்யூரிட்டிங்கிற பேட்சை ஓட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பப்புக்கு வராரு. கரெக்டா இப்ப அதே பாருக்கு நம்ம ஹீரோவும் 2.0 வந்திருக்காங்க. அங்கிளுக்கு நம்மளால பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம், கட்டி பிடிச்சு பாச மலையை பொழிறாரு. உடனே ஹீரோவும் நம்ம ஹெலிகன் சர்க்கஸ்ல வேலை பார்த்த எல்லாருமே யாரோ ஒருத்தனால முகத்துல ஆசிட ஊத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோ உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்க தான் நான் இங்க வந்தேன். அட என்னப்பா, நான் இத்தனை வருஷமா யாருகிட்டயும் கான்டாக்ட்லயே இல்ல. இப்படி பேசும்போதே வெளியில ஒரு பயங்கரமான கார் வெடிப்பு சத்தம் கேட்டு ஹீரோவும் மத்தாளுங்களும் வெளியில வந்துருவாங்க. ஆனா அந்த அங்கிள் மைக்கேல் இருக்கார் இல்லையா, அவரோட போன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு அதை தேடிக்கிட்டு உள்ளே இருப்பாரு. அப்பதான் கரெக்டா வெளியில இருக்க ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுனதுமே பயபுளுக்கு சம ஷாக்கு. பெஞ்சமின், வாய்ப்பே இல்ல, நீ அன்னைக்கு இறந்து போயிட்டல்ல. முட்டாள், நான் பெஞ்சமின் கிடையாது, அவரோட பையன் ஆல்வின். இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவை கொன்னது இந்த பெஞ்சமின் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உண்மையை சொல்ல போனா இவன் தனியால் கிடையாது, இவனுக்கு பின்னாடி மறுபடியும் சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய கேங் இருக்கு. ஹீரோவோட அம்மா அப்பா மட்டும் கிடையாது, இவங்கள போலவே நிறைய பேரை கொண்டிருக்கான். ஆனா காரணம் என்னங்கிறது மட்டும் தான் தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கேஸ போட்டு இந்த பெஞ்சமினை கைது பண்ணிட்டாங்க. ஆனா அவன் குற்றவாளி நிரூபிக்கிற வரைக்கும் அவன் ஒரு நிரபராதி. சட்டப்படி போனா கண்டிப்பா இந்த பெஞ்சமினுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு பெஞ்சமினை வேற ஒரு செல்லுக்கு மாத்தும் போது புகையை போட்டு ராபினா உள்ள வந்த ஹீரோ போலீஸ அடிச்சு மயங்க வச்சுட்டு பெஞ்சமினை பாரபட்சமே இல்லாம அட்டி புரட்டி எடுத்திருக்கான். ஏன் என்னோட அம்மா அப்பாவை கொன்னன்னு மூஞ்சா குத்துவான். பதிலுக்கு அவன் மன்னிப்பு கேட்பான். அப்ப திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தர் ஆசிட் தோட்டாக்களை வச்சு சுடுவாங்க. நம்மளால சத்தமே போடாம ஓரத்துல ஒதுங்கிடுவான். அப்ப பெஞ்சமினை பாருங்களேன், கிரேசன் என்ன காப்பாத்து, மறுபடி குரூப்பை பத்தின உண்மைகள் ஏன் மூலமா தெரிய வந்துருங்கிற பயத்தால என்ன கொல்ல பாக்குறாங்க, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆனா ஹீரோ அதுக்கு தயாரா இல்ல. சோ எக்கச்சக்கமான ஆசிட் தோட்டாக்களை பயன்படுத்தி அதே இடத்துல பெஞ்சமினை சுட்டு கொன்றுவானுங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக ஆல்வின் காலை கட் பண்ணிட்டு ஒரு சின்ன போட்டோ அனுப்புவான். பார்த்தா அது ஹீரோவோட அங்கிள். நீ
அவரை காப்பாத்த ஆசைப்பட்டா நீ மட்டும் தனியா கைவிடப்பட்ட கம்பெனிக்கு வான்னு போட்டிருக்கான். வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ இப்ப தனியா வந்திருக்கான். அங்கிள் அலேக்கா அங்க இருக்க சங்கிலியில தொங்க விட்டுட்டு ஒரு பைப் மூலமா நிறைய ஆசிட்ட ரொப்பி வச்சு அதுக்கு மேல இந்த ஆல்வின் நிக்கிறான். அன்னைக்கு மட்டும் நீ அப்பாவை தப்பிக்க விட்டுருந்தா நாங்க ஏதோ ஒரு மூளைக்கு தப்பிச்சு போய் நிம்மதியா வாழ்ந்திருப்போம். அந்த மருணி குரூப்பை சேர்ந்தவங்க என் அப்பாவை கொன்னதுக்கு அப்புறமா என் அம்மா கிட்ட வந்தாங்க. என் தங்கச்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த மனைவி எல்லாரும் இறந்து போனாங்க. ஏன் என்ன கொலை பண்ண வேண்டிய முயற்சியில தோ என்னோட ஒரு பக்கம் முகமே செதஞ்சு போச்ச. இன்னைக்கு அதே மாதிரியே உனக்கு முக்கியமான எல்லாரையும் நான் கொல்ல போறேன். இப்படி பேசிட்டு லைட்டா அந்த ஆசிட்ட திறந்ததுமே நேரா அது மைக்கேல் மேல பட்டு அவரோட தோல் பட்டைய காயப்படுத்தது. நல்ல வழியா அப்ப கரெக்டா உள்ள வந்த 2 ஆல்வின் கூட சண்டை போட்டு கீழே விழுந்துருவான். இதான் சாக்குன்னு அடி நடிச்சு அந்த பய வழியா அதே இடத்துல மட்டையாக்கிட்டானுங்க. ஒரு வழியா அங்கிளை காப்பாத்தியாச்சு. இப்ப இவருக்குமே நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்ப கரெக்டா வெளியில நிறைய போலீஸ்காரங்க வருவாங்க. அப்ப இந்த 2 பையன் சும்மா இல்லாம ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையும் பாரபட்சமே இல்லாம அடிச்சு கை கால் எல்லாம் உடைச்சு விட்டுருவான். ஹீரோவுக்கு இத பார்த்து செம கோவம். முட்டாளானி, பேட்மேனுக்கு போலீஸ் அடிக்கிறது பிடிக்காத, அத அந்த ஆளோட வச்சுக்க சொல்ல. நான் இந்த ராபினோட மாஸ்க போட்டிருக்க வரைக்கும் என்ன யாராலையும் தடுக்க முடியாத. டேய், கொஞ்சமாச்சும் நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. பேட்மேன் என்னெல்லாம் செய்ய ஆசைப்படுறாரோ அது எல்லாத்தையும் ஓ மூலமா பண்ணுவாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் அந்த இடத்த விட்டு வெளியில வந்தேன். ஆனா நீ எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க. அந்த ஈரவங்க எத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2.0 அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்து தாம்சனை அடைச்சு வச்சிருக்க கூடிய அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். என்னாச்சு? அவனோட பாஸ் யாருங்கிறத கண்டுபிடிச்சிங்களா? உடனே கேடி பண்ணும். இந்த பாரு, நான் எத்தனை முறை கேட்டாலும் சரி, ரேச்சலை தவிர வேற யாருக்கிட்டயுமே அவனுக்கு பேசுறதுக்கான விருப்பம் இல்ல. எப்படி இருந்தாலும் இந்த தாம்சனோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. சோ பயப்படாம ரேச்சலை மட்டும் தனியா உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி நானும் என் டீமும் உன்னை அழிக்க விரும்பல. உன் அப்பா கூட நீ மறுபடியும் சேரணும், அதைத்தான் நான் விரும்புறேன். உண்மையை சொல்ல போனா நீதான் இந்த உலகத்தை காப்பாத்த வந்தவ. என்னோட காயங்கள்ல கைய வைன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சு டப்புன்னு கழுத்து அறுத்துருவாங்க. ரேச்சலால என்ன பண்ண முடியும்? ஒரு பயத்துல அவனோட காயத்துல கைய வைக்கும் போது தன்னையே அறியாம இவளுக்குள்ள இருக்க பவர் ஆக்டிவேட் ஆகுது. தாம்சன் கழுத்துல இருக்க காயங்கள் நொடி பொழுதுல குணமாகுது. பாத்தியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ இந்த உலகத்தை அழிக்க வந்தவ கிடையாது. அடுத்து பின்னாடியே உள்ள வந்த ஹீரோவும் தாம்சனை வளைச்சு பிடிச்ச உண்மை சொல்ல. இப்ப அவளோட அப்பா எங்க இருக்கான்? மன்னிச்சிரு, அத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா இந்த ரேச்சலோட உண்மையான அம்மா, அதாவது ஏஞ்சலாவை நாங்க தான் அடைச்சு வச்சிருக்கோம். லொகேஷனை கூட அந்த தாம்சன் கொடுத்துட்டான். இத்தனை வருஷங்களா தான் அம்மாவை பார்க்காம இருந்த ரேச்சலுக்கு அவங்கள காப்பாத்தணும் பார்க்கணுங்கிற ஆசை அதிகமாகுது. சோ நேரத்தை வீணாக்க வேணாம், வாங்க என் அம்மாவை காப்பாத்த போலாம். ஆனா ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் இது சரியா படல. ரேச்சல், அவசரப்பட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை இது தாம்சன் நமக்காக வச்ச புரியா கூட இருக்கலாம். வேலங்குச்சு போங்க, நீங்க வரலனாலும் பரவாயில்ல, என்னோட அன்பு கார் எனக்காக வருவான். ரேச்சல், மன்னிச்சிடு, என்னாலையும் வர முடியாது. அட போடான்னு சொல்லிட்டு பயப்புள்ள சோகத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப பின்னாடியே வந்த காரம், இங்க பாரு, அந்த ஹீரோவையும் கேடி பண்ணியும் வச்சுக்கிட்டு நீ கேட்டனா கண்டிப்பா நான் முடியாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீயும் நானும் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொன்னா கூட அவங்க கண்டிப்பா நம்மள போக அனுமதிக்க மாட்டாங்க. இதுதான் சரியான டைம். பாத்தியா, நான் கேடி பொண்ணோட மொபைலை தூக்கிட்டேன். முதல்ல வா, உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல எசாயிடுவாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ அந்த தாம்சன் கொடுத்த லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தம்மத்துண்டு கட்டடத்துக்குள்ள 30 செக்யூரிட்டி இருக்காங்களா. சோ கண்டிப்பா நேரடியா உள்ள போக முடியாது. டேய், அப்படின்னா இங்க பாரு, சுரங்க பாதைகள் இருக்கு, இத வச்சு சேஃபா உள்ள போலால. சரி, நான் முதல்ல இந்த விஷயத்த பத்தி ரேச்சல் கிட்ட சொல்றேன். ஆனா ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா ரேச்சலும் காரும் ஏற்கனவே தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப 2 பேருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு கேடி பண்ண கூட்டிக்கிட்டு ஹீரோ பின்னாடியே கிளம்புறான். நேரம் போக நைட் ஆகுது. தாம்சன் சொன்ன லொகேஷனுக்கு காரும் ரேச்சலும் வந்துருவாங்க. எப்படியாச்சும் பதுங்கி உள்ள போலாமே ட்ரை பண்றதுக்குள்ளேயே அங்க வந்த காவலர்கள் ஷாக்க கொடுத்து 2 பேரையும் தூக்கிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவும் கேடி பொண்ணும் அங்க வராங்க. சுரங்கத்தின் வழியா கட்டடத்துக்குள்ள போலான்னு பார்த்தா இந்த தாம்சனோட அல்லக்கை உறுத்தி உள்ள பூந்து துப்பாக்கி முறையில 2 பேரையும் பிடிக்கிறா. அப்ப கூட கேடி பொண்ணு தான் நெருப்பு சக்தியை பயன்படுத்தி சண்டை போடலான்னு பாப்பா. ஆனா ஹீரோ வேணான்னு தடுக்கிறான். ஏன்னா அந்த சுரங்க பாதை ஃபுல்லாவே கேஸ் லைன் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட இந்த ஒட்டுமொத்த இடமும் காலியாயிடும். அதுக்கப்புறமா ஹீரோவையும் கேடி பொண்ணையும் தனித்தனி அறைகள்ல அடைச்சு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரேச்சல் மட்டும் கண்ணமுழிக்கிறா. பார்த்தா முன்னாடி தாம்சன் உட்கார்ந்து இருக்கான். அட பாவி, இப்பதான் புரியுது, இது எல்லாமே நீ செட் பண்ணி வச்ச பொறி தானே. ரொம்ப லேட்டா கண்டுபிடிக்கிற. இந்த பாரு, நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். நீ உன் நண்பர்களை சமாதானப்படுத்தி என் டீம்ல சேர வச்சா நம்ம ஒரு பெரிய கேங்கா ஒன்னா செயல்பட முடியும். அப்படி இல்லன்னு வையேன், தோ உன் நண்பர்கள் ஒவ்வொருத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதைகளை பண்ணி சாவடிப்பேன். நடக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு சம கோபம். உடனே தான் பவர்ஸை பயன்படுத்தி தாம்சன் கழுத்தையே வெட்டி ரத்தத்தை வர வைக்கிறா. அப்புறம் என்ன, அலைக்கா ஐடி கார்டை தூக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலாமே ஓடும் போது வழியில தான் அம்மாவை அடைச்சு வச்சிருக்க கூடிய சிறைய பாத்துட்டா. நீங்க தான் ஏஞ்சலாவா? நான் தான் உங்க பொண்ணு. அட பொய் சொல்லாம கிளம்பு. என்ன மறுபடியும் அந்த தாம்சன் என்ன ஏமாத்துறதுக்கு ஒன்னு அனுப்பி வச்சானா? அம்மா, உண்மையாவே நான் தான் ரேச்சல். வேணும்னா என் தோள்பட்டையில இருக்க பிறப்பு அடையாளத்தை பாருங்க. இப்பதான் ஏஞ்சலா வந்திருக்க கூடியது தான் பொண்ணுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீரை புளியறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தான் நண்பர்களையும் காப்பாத்திட்டு கடைசியில அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வெடிக்க வச்சுட்டு பாதுகாப்பா அங்க இருந்து எஸ்கேப் ஆடுவாங்க. ஏற்கனவே ஹீரோவுக்கு அந்த ராபின் காஸ்டியூம் மேல ஒரு கோவம் இருந்திருக்கும்ல. சோ அதனால அந்த சூட்டை கூட அங்க இருக்க நெருப்புலிகை போட்டு மொத்தமா எரிச்சிருவான். கட் பண்ணா ஹீரோவுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். உண்மையை சொல்ல போனா நம்ம பேட்மேன் ஹீரோவுக்கு மட்டுமே உதவி பண்ணல, இவன மாதிரியே அப்பாவியான நிறைய குழந்தைகளை காப்பாத்தி அவங்கள ஒரு சின்ன சூப்பர் ஹீரோவா உருமாத்திருக்காரு. சோ இப்ப அதுல ஒருத்தியான டயானாவை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஒண்டர் உமன் தான். சின்ன வயசுல இருந்தே ஹீரோவுக்கும் டயானாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட் ஆகுது. ஒரு பக்கத்துல என்னடா நம்ம ஹீரோவும் கேடி பொண்ணு ஒண்ணுமா இருப்பாங்க. அப்ப திடீர்னு கெட்ட இல்லூஷன்ஸ பார்த்து இந்த கேடி பொண்ணு கண்ண முழிக்கிறா. என்னாச்சு உனக்கு? அந்த லேபை விட்டு தப்பிச்சு வந்ததுல இருந்து அவங்க கொடுத்த போதை மருந்தால எனக்கு ஒரு சில இல்லூஷன்ஸ் மட்டும் டக்குன்னு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறமா ஒன்னா உட்காந்து பேசும்போது ஒரு வழியா உங்களுக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. தாம்சன் இறந்து போனதால இனி உங்களுக்கு தொல்லை இல்ல. பதிலுக்கு ஏஞ்சலாவும் ஒகியோல எனக்கு ஒரு வீடு இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நம்ம எல்லாரும் அங்க போய் பாதுகாப்பா வாழ முடியும், மன்னிச்சிருங்க, நான் என்னோட பழைய ஃப்ரெண்ட பாத்தாகணும். இப்படி பேசிட்டு தனியா கிளம்பும் போது ஆனந்த கண்ணீரோட ரேச்சலும் சீக்கிரமாவே எங்களை வந்து திரும்ப பாருன்னு கட்டி பிடிச்சு அந்த இடத்த விட்டு வழி அனுப்பி வைக்கிறா. இதுக்கடையில டயானாவை பார்க்க வந்த ஹீரோ, டே பரவாயில்லையே நீ நல்லா வளர்ந்துட்ட, நீயும் தான். ஆமா என்ன நீயும் அந்த பேட்மேன் கிட்ட இன்னும் வேலை பாக்குறியா? இல்ல தற்காலிகமா நான் அதுல இருந்து விலகி இருக்கேன். இந்த மாதிரி பேசிட்டு குறுக்க இருந்த ஒரு லாரியை அசால்ட்டா தாண்டி குதிச்சுட்டு இவங்க ஒரு பக்கத்துல நடந்து போறாங்க. உண்மையை சொல்ல போனா நம்ம டயானா ரொம்ப யூனிக்கான போட்டோ எடுத்து அதை சேல் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப லைட்டா பேசிக்கிட்டே ஹீரோவோட போன் எடுத்து செக் பண்ணும்போது அதுல நம்ம கேடிப்படுக்கு சொந்தமான ஸ்டோரேஜ் ரூம்ல பழங்கால பேப்பர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பால. அதுல உன்னை பார்த்ததுமே, டேய் இது சுமேரியன் மொழியாச்சு, இந்த போட்டோ எதுக்கு உன்கிட்ட இருக்கு? ஒரு நிமிஷம் இரு, உன்னால இந்த பேப்பர்ஸ படிக்க முடியுமா? அட அது சம்பந்தப்பட்ட புத்தகமே என்கிட்ட இருக்குப்பா. ஆனா ஒண்ணு, இந்த பழங்கால பேப்பர் யாரோட சம்பந்தப்பட்டது? வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில ரேச்சலும் மத்தாளங்களும் ஒரு வழியா ஏஞ்சலாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுத்து வட்டாரத்துல இந்த ஒரு வீட்டை தவிர வேற எந்த வீடுமே கண்ணுக்கு தெரியல. சடனா கேடி பொண்ணுக்கு வேற பழைய விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு இலூஷனா வந்து போகுது. உடனே ரேச்சலும், இந்த பாரு நீ வழியால ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை உனக்கு ஏற்பட்ட விபத்தால உன்னோட மூளையில ஏதாவது காயங்கள் ஏற்பட்டா அதை என்னோட பவர்ஸால குணப்படுத்த முடியும், நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு கேடி பொண்ணோட தலையில கைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஸ பயன்படுத்தும் போது அவ ஒரு பக்கத்துல வழியில கதறிக்கிட்டு இருக்கா. அவளோட கண்கள் கூட பச்சை நிறத்துல மாறிடுச்சு. இதுக்கடையில ஹீரோவும் டயானாவும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த பழங்கால பேப்பர்ல இருக்க விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பூமியில தீய சக்தியோட ஒரு குழந்தை பிறகுமா, அந்த குழந்தைய சாகடிக்க தான் கேடி பொண்ணு இங்க வந்திருக்காங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத ரேச்சல் தன் பவர்ஸ பயன்படுத்தி கேடி பொண்ணை குணப்படுத்த நினைக்கும் போது சடனா அவ தன் கட்டுப்பாட்டை இழந்து ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. இதுக்கடையில மருத்துவமனையில இருக்கக்கூடிய ஈகிள் நல்லா தூங்கிட்டு இருப்பான். ஜெசி பெட்ல படுத்துட்டு இருப்பா. அப்ப சடனா கண்ண முழிச்சவ உடனே ஜேசனை தேடி கண்டுபிடிக்கணும், அவனால மட்டும்தான் ரேச்சலுக்கு உதவி பண்ண முடியும். எதுவும் புரியாத ஈகிளும், ஆமா ஜேசன் யாரு எனக்கும் தெரியாது, நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பயபுள்ள டக்குன்னு மயங்கிட்டா. இதுக்கடையில கேடி பொண்ணு தான் கட்டுப்பாட்டை இழந்து ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. நல்ல வேலைங்க, சரியான நேரத்துல மந்திர கயிறோட உள்ள வந்த ஒண்டர் உமன் கழுத்தோட லாக் பண்ணி கேடி பொண்ணுக்கு ஒரு அடி சொலண்டு அடிச்சுக்கிட்டு தொப்புன்னு மயங்கிடுவா. மறுபடியும் கண்ண முடிச்சவ, என்னாச்சு நீங்களாம் ஏன் ரொம்ப பதட்டமா இருக்கீங்கன்னு கேப்பா. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இந்த கேடி பொண்ணுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல இருந்திருக்கு. மறுபடியும் பயபுள்ள மறந்துட்டா. நடந்த விஷயங்களை பார்த்து மிரண்டு போன ஏஞ்சலா, இந்த பாருங்க என் புள்ளையவே இந்த கேடி பொண்ணு கொல்ல பாத்திருக்கா, இதுக்கு மேல இப்ப வீட்டுல இருக்க கூடாது, முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அப்ப அடிக்கடி கேடி பொண்ணுக்குமே இல்யூஷன் வருது, சோ நானே போறேன்னு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஹீரோவாலையும் டயானாவாலையும் இதை பார்த்து பொறுக்க முடியல. ஏன்னா என்ன இருந்தாலுமே நம்ம கேடி பொண்ணு ஆரம்பத்துல இவங்க கிட்ட நல்லா தான் பழகிருப்பா. சோ அவளுக்கு நம்ம உதவி தேவைன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஒரு பக்கத்துல நம்ம ரேச்சல் வேற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என் கூட ரொம்பவே நெருங்கி பழகின கேடி பொண்ணு அவங்களே இப்ப என்ன கொல்ல பாக்குறாங்க. அட எல்லாம் சரியாயிடும், நீ கார் கூட பேசிட்டு நான் போய் கார்டன்ல காய்கறிகளை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அம்மா மட்டும் வெளியில வருவாங்க. அப்ப பக்கத்து ஊரை சேர்ந்த ஷெரீஃப் அங்க வராரு. உண்மை சொல்ல போனா ஏஞ்சலாவும் இவரும் சின்ன வயசுல நண்பர்களா இருந்திருப்பாங்க. சோ அதனால ரெண்டு வார்த்தை நல்லா பேசிட்டு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பயபுள்ள அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்ப உள்ள வந்த அம்மா காருக்கு சூப் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகளையும் செக் பண்ணும்போது அதுல ஹீரோயின் குழந்தையா இருக்கப்ப எடுத்த ஒரு சில போட்டோக்கள் இருக்கு. இவ அதை பார்த்து ரசிக்கும் போதே பக்கத்துல இருக்க கண்ணாடியில கார் முகம் ஃபுல்லா ரத்தக்கரைகள் இருக்க மாதிரி தெரியுது. அதோட விட்டா பரவாயில்ல, லைட்டா வயிறு வேற புரட்டுற மாதிரி இருக்கு. சோ பயந்து போனவன் மறுபடியும் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் கால் ரீச்சே ஆகல. இதுக்கடையில ஹீரோவும் டயானாவும் கேடி பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல. இப்ப அவ ஒரு பெரிய கைவிடப்பட்ட ஃபேக்டரி கிட்ட வந்திருக்கா. என்னாச்சு உனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சா? இப்போ வரைக்கும் இல்ல, என்னோட இல்லூஷன்ல கடைசியா நான் இந்த இடத்தை தான் பார்த்தேன். ஒருவேளை நான் யாரு, என்னோட கேள்விகளுக்கான பதில் எல்லாமே உள்ளதா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு நேரா அந்த கம்பெனிக்குள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு இவங்க 3 பேரையும் ஸ்கேன் பண்ணுத வந்திருக்கிறது கேடி பொண்ணுதாங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணதுமே கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிருந்த ஒரு பெரிய விண்வெளி கப்பல் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. உள்ள வந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா கேடி பொண்ணுக்கு தான் யாருங்கிற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. நான் தமரான்னு சொல்லப்படக்கூடிய கிரகத்தை சேர்ந்தவ. ரேச்சல் எப்ப பிறந்தாலோ அதே நாள் நான் இந்த பூமிக்கு வந்தேன். என் விண்வெளி கப்பலால என் கிரகத்தோட எதிர்காலத்தை பார்க்க முடியும். பாருங்க இன்னும் கொஞ்ச நாட்கள்ல என் கிரகமே அழிய போகுது. என்ன சொல்ல போறீங்க? அப்படின்னா உங்க உலகத்தை அழிக்க போறது ரேச்சலா? இல்ல கண்டிப்பா அவ கிடையாது. ஆனா அவளை பயன்படுத்தி வேற யாரோ இந்த பூமியை அழிக்க போறாங்க. ஒருவேளை இந்த பூமி அழிஞ்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரியே இருக்கக்கூடிய மத்த உலகங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நான் ரேச்சலை சாகடிச்சாகணும். அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்படி சொல்லிட்டு அங்க இருக்க பழங்கால புத்தகத்தை திறக்கும் போது அதுல 3 பேரோட படங்கள் இருக்கு. ஒன்னு ஹீரோவோட அப்பா சம்பந்தப்பட்ட படம். இவனோட பேரு டொகுவான், ஒரு கொடூரமான தீய சக்தி. இவன் ஒரு கிரகத்தை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அவனுக்கு ஒரு குழந்தை தேவை. ஓ அதனாலதான் ஏஞ்சலாவை காதலிச்சு அவங்க வயித்துல ரேச்சலை வளர வச்ச
வச்சானா? ஆமா. ஆனா டுகுவான் இந்த பூமியில ரொம்ப நாள் தங்க முடியல. அவன் எங்க இருந்து தப்பிச்சு வந்தானோ அதே இடத்துக்கு மறுபடியும் கைது செய்யப்பட்டான். திரும்ப அந்த நரக சிறையை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா அவனை போலவே சக்திகளை வச்சிருக்கக்கூடிய ரேச்சல் அவனை காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு. அப்பதான் டயானாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏமா, இந்த போட்டோல இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த கதையோட வில்லன், அதாவது ரேச்சலோட அப்பா. அப்புறம் இது ரேச்சல். ஆனா மூணாவதா இருக்கக்கூடிய இது யாரு? ரேச்சலோட அம்மா. அப்படின்னா இவங்களும் அந்த வில்லன் கூட கூட்டு சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரேச்சலை காப்பாத்தணும்னு 3 பேரும் கிளம்புறாங்க. இதுக்கடையில நல்லவ மாதிரி ஆக்டிங்க போட்ட ஏஞ்சலா குடுன்னு தூங்கிட்டு இருக்க ஹீரோனை வந்து எழுப்புவா. சீக்கிரம் வா, காருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ரத்த ரத்தமா வாந்தி எடுக்குதான், கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப விட்டு உயிரும் போயிட்டு இருக்கு. உடனே ஏஞ்சலாவும், இந்த பாரு, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பார்த்தேன், சுத்தமா ரீச் ஆகல, கூடவே நம்ம கிட்ட வண்டியும் இல்ல. அம்மா, எந்த பிரச்சனையும் கிடையாதுமா, என் பவரை பயன்படுத்தி நான் எப்படியாச்சும் காரை காப்பாத்த பாக்குறேன்னு இவ பவரை பயன்படுத்தும் போது காருக்கு அது பயங்கரமான வழியை கொடுக்குது. ஒரு நிமிஷம் அமைதியான ஏஞ்சலாவும், செல்லம், இப்போதைக்கு உன் ஃப்ரெண்டான இந்த கார் உயிரை காப்பாத்தணும் அப்படின்னா உன் அப்பாவால மட்டும்தான் முடியும். அவருக்கு உன்னை விட அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. நீ அவரை உதவிக்காக கூப்பிட்டா போதும், கண்டிப்பா அவர் இங்க வருவாரு. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனும் தீய சக்தியா தான் உடம்புக்குள்ள வர வச்சுக்கிட்டு கண்ணாடி மூலமா நரகத்துல மாட்டி இருக்க தான் அப்பாவை காப்பாத்துறதுக்கான போர்ட்டல் உருவாக்குவா. அப்புறம் என்ன, வில்ல ரொம்ப அசால்ட்டா வெளியில வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன்னு ஏஞ்சலாவும் நல்லா உருட்டுவா. அப்ப ரேச்சல் உள்ள போந்து, என் ஃப்ரெண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், நீங்க தான் அவனை காப்பாத்தணும். நொடி பொழுதுல வில்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த காரை காப்பாத்திடுவான். இதே டைம்ல வில்ல வெளியில வந்த அடுத்த நொடியே ஹீரோ, டயானா, கேடி பொண்ணு இவங்க 3 பேரும் கார்ல வந்திருப்பாங்கல்ல, அதோட பவர் டக்குன்னு ஆஃப் ஆகுது. அப்படின்னா வில்ல ஏற்கனவே இங்க வந்துட்டாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வண்டியை விட்டு இறங்கி பொடிநடையா நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா பாருங்க, வீட்டை சுத்தி ஒரு சின்ன மந்திர கவசம் இருக்க மாதிரி தெரியுது. ரேச்சல் மேல இருக்கக்கூடிய அளவு கடந்த பாசத்தால டக்குன்னு ஹீரோ உள்ள ஓடி போயிடுவான். ஆனா பின்னாடியே நம்ம டயானாவும் கேடி பொண்ணும் போக நினைக்கும் போது இவங்களை மட்டும் அந்த மாய கவசம் உள்ள போக விடாம தடுக்குது. அடுத்து வீட்டுக்குள்ள வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது சடனா அவனோட வாழ்க்கையே மாறி போகிற மாதிரி தெரியுது. ஹீரோ ஜெஸியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரியும் அவனுக்கு 2 குழந்தைகள் பிறந்த மாதிரியும், இதுக்கிடையில நம்ம காரும் ரேச்சலும் காதலிக்கிற மாதிரியும், அப்புறம் நம்ம 2.0 இருக்கால பேட்மேன் பேச்ச கேட்டு என்னென்ன ஆட்டம் போட்டிருப்பான், அதோட பின்விளைவா இவனோட 2 காலும் விளங்காம போயிட்ட மாதிரியும் காட்டுறாங்க. அது மட்டும் கிடையாது, கோத்தம் சிட்டியில ஜோக்கர் எக்கச்சக்கமான கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்ப இந்த ஜோக்கரை பிடிக்க வேண்டிய முயற்சியில அவன் ஒரு பெரிய கட்டடத்துல இருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கான். பேட்மேனுக்கு ஜோக்கர் உயிரோட இருக்க விஷயம் பிடிக்கல. சோ ஹீரோவோட பேச்சையும் மீறி ஜோக்கரை மருத்துவமனையிலேயே கொன்னுட்டு பேட்மேன் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுவாரு. இதை கண்ணுக்கு நேரா ஹீரோ பார்த்ததுமே சம கோவம். ஏன்னா ஒருத்தன் குற்றங்களை பண்றான் அப்படின்னா அவனை நம்ம தண்டிக்க கூடாது, சட்டம் தான் தண்டிக்கணும்னு சொல்லக்கூடிய பேட்மேனே இப்ப ஜோக்கரை கொன்னுட்டாருங்கிற கோவத்துல காத்தம் சிட்டியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரன் ப்ரூஸ் தான் ஜோக்கரை சாகடிச்ச பேட்மேனுங்கிற விஷயத்த நம்மால கோத்து விட்டுருவான். அப்புறம் என்ன, போலீஸ் அதிகாரிகள் பேட்மேனை பிடிக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நடக்கக்கூடிய கலவரத்துல பேட்மேன் மறுபடியும் நிறைய போலீஸ் அதிகாரிகளை கொன்றுவாரு. இத பார்த்து கடுப்பான ஹீரோ அந்த பில்டிங்ல செட் பண்ணி வச்சிருந்த பாம்பை வெடிக்க வச்சு மொத்தமா பேட்மேனையே சாகடிச்சுட்டு தான் எதையோ ஒன்னு சாதிச்சிட்ட மாதிரி சந்தோஷப்படுவான். ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது. எப்ப ஹீரோ அந்த ஏஞ்சலாவோட வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள வந்தானோ அந்த நொடியே வில்ல முழுக்க முழுக்க ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணி ஹீரோ எது மேல ரொம்ப ஆசைப்பட்டான், எதையெல்லாம் ரொம்ப வெறுத்தானோ அது சம்பந்தப்பட்ட இல்யூஷனை கொடுத்து நம்ம ஹீரோவை ஒரு சிலையை போல உரைய வச்சிருக்கான். இத பார்த்து மிரண்டு போன ரேச்சலும், அப்பா வேணாம், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. அட, எதுக்காக பயப்படுற? இனிமே அந்த ஹீரோவும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு. நான் நில்லுனா நிப்பான், உட்காருனா உட்காருவான். இன்னும் சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நம்மள தவிர இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல வில்லத்தனமா சிரிக்க அப்படியே இந்த இடத்துல முதல் சீசனை முடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5000 லைக்குக்கும் மேல இந்த வீடியோக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த 2 நாளைக்குள்ள மறுபடியும் இந்த சீரிஸோட செகண்ட் சீசனை அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னு. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.